Vidyakumar IS Academy Institute for your success. Friends, Nalini Nanda, Google Raj, Ambika, Lakshmi Pandi, Praveen Selvi, Manigandan Priya. Okay, friend. So, நம்ம இப்ப பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா பொது தமிழ்ல நம்ம ஏற்கனவே பார்த்த தலைப்புகளை ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா தயவு செஞ்சு கேளுங்க. கேட்டுட்டீங்கன்னா ஆன்சர் பண்ணிட்டு போறேன். அதே மாதிரி நீங்க ப்ரிப்பரேஷன்ல ஏதாவது சேஞ்ச் பண்ண போறீங்க, மெத்தடை மாத்த போறீங்க, நான் சொன்னது இல்லாம ஏதாவது பண்ண போறீங்கன்னா அதையும் கேளுங்க. அது சரியா தவறா இல்லைன்னா அதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாமா இல்ல அதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான கைடன்ஸும் நான் சொல்றேன். அதனால சாட்டை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான சந்தேகங்களை தீர்க்கக்கூடிய இடமா வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் வந்து. ஸோ நானும் வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவேன். அப்ப நீங்க மோர் அண்ட் மோர் இன்ட்ராக்ட் பண்ண என்ன ஆகும்னா கூடுதலா நானும் வந்து இங்க கிளாஸ் வகுப்புல சொல்றது இல்லாம மேற்கொண்டு சொல்றதுக்கு எனக்கு வந்து வசதியா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கௌசல்யா பாவ்யா. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த தலைப்புகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து எதெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம் அப்படின்னா ஒன்று வந்து எழுத்து இலக்கணம் பார்த்திருந்தோம். ஸோ அதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சொல் இலக்கணம் பார்த்திருந்தோம். அப்போ எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்றது பார்த்திருந்தோம் வந்து. ஸோ இந்த வாரம் நம்ம தொடங்குறதுல வந்து பிரித்தெழுதுதல், சேர்த்தெழுதல் நம்ம முதல் வகுப்பா பார்த்திருந்தோம் வந்து. இதுதான் நம்ம சிலபஸ்ல இருக்கு. இது பேசிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டோம் வந்து. அடுத்து வந்து சந்திப்பிலை, எழுத்துப்பிழை, ஒற்றைப்பிழை அழிதல் அப்படின்னு நேற்று வந்து பார்த்திருந்தோம் வந்து. ஸோ நேற்று முந்தா நேற்று இந்த 2 கிளாஸ்ல இருந்து மட்டுமே நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 இருந்து 10 கேள்விகள் அப்படின்றது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அந்த அளவுக்கு முக்கியமான 2 தலைப்புகள் வந்து நம்ம மண்டே டியூஸ்டே வந்து பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து குறில் நெடில் வேறுபாடு, தமிழ் எழுத்துக்கள் வகையும் தொகையும் அப்படின்னு பார்க்கிறோம். இன்றைய வகுப்புல இருந்து 2 கேள்வி அப்படிங்கிறது நிச்சயம் அப்படின்னு பார்க்கிறோம். சோ இன்றைய வகுப்புல இருந்து கண்டிப்பா 2 கேள்வி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குறில் நெடில் வேறுபாடு, தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் அப்படின்றத பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இது வந்து 3வது தலைப்பா நம்மளுடைய புத்தகத்துல இருக்கு வந்து. ஏற்கனவே சொன்னதுதான், ஒவ்வொரு தலைப்பையும் படிச்சுட்டு என்ன பண்றீங்க, போயிட்டு டெய்லி டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பாத்துருங்க. ஆப்ல வந்து இருக்கு. ஸோ மிக குறைந்த கட்டணத்துல தான் இருக்கு. அது கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ண வீக்லி டெஸ்ட் கண்டிப்பா போட்டாகணும் வந்து. நான் டெஸ்டே போடாம எக்ஸாமுக்கு போறேன் அப்படின்றது வந்து இது வந்து எக்ஸாம் செம சொதப்பிடுவீங்க வந்து. ரிவிஷனே பண்ணலன்னா ஒன்னும் ஞாபகத்துக்கு வராது, அவ்வளவுதான். அப்ப ரிவிஷன் பண்ணல, கிளாஸ் அட்டன் பண்றேன், நான் வந்து ரிவிஷனே பண்ணல, புக் வச்சு நான் ரிவிஷன் பண்ணல அப்படின்னா அப்பயும் வேஸ்ட் வந்து. நம்ம டெஸ்ட் போடல அப்படின்னா அது இன்னும் பெரிய அளவுல சொதப்பல வந்து எக்ஸாம் ஆள்ல ஏற்படுத்திடும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதனால இது ரெண்டுமே நீங்க செஞ்சே ஆகணும். அப்படி செஞ்சாதான் நம்ம 100க்கு 100 வாங்க முடியும் அப்படின்னு பார்க்கணும். இங்க கிளாஸ் நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சப்ஜெக்டை வந்து புரிய வைக்க போறோம். ரெண்டாவது அதுல எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், ப்ரீவியஸ் இயர்ல எது கேட்டாங்க, அடுத்து எது கேட்க போறாங்க அப்படின்னு சொல்லி 2 விதமா தான் நம்ம அப்ரோச் பண்ண போறோம். இந்த 2 விதமா நம்ம அப்ரோச் பண்ணும்போது தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸாம்ல நம்ம படிச்சுட்டு போறது அப்படியே கேள்வியா வந்து வரப்போகுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அவ்வளவுதான். நீங்க கேட்ட 2 கேள்வி நேற்று கேட்டீங்க பிரித்தெழுதுக, ரெண்டுமே பாத்தீங்கன்னா நம்ம புக்ல இருக்கு. அது மாதிரி நியூ புக், ஓல்டு புக், அதே மாதிரி கவர்மெண்டோட மெட்டீரியல் இதெல்லாம் ரெஃபர் பண்ணி மொத்தமா ஒரே இடத்துல நம்ம புத்தகத்துல வந்து இருக்கு. இதை மட்டும் நீங்க படிச்சு ரிவைஸ் பண்ணாவே போதும் வந்து சட்டம் வந்து போட்டலாம் அப்படின்னு பார்க்கலாம். அப்ப இதை படிச்சு ரிவைஸ் பண்றது பிளஸ் நம்ம என்ன பண்ண போறோம் வந்து கூடுதலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா ப்ராக்டிஸ் தான் டைம் மேனேஜ்மெண்ட் வரும். அதுல அடிஷனலா கொடுக்கிறது எடுத்துட்டு வந்து எழுதணும். அப்புறம் பிவைக்யூ ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்ல வந்து இருக்கு. vijayakumar.isacademy.com வெப்சைட் போனீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस அப்படின்றது வந்து எதுக்கு கொடுத்திருக்கோம் அப்படின்னா சயின்ஸ் கொடுத்திருக்கோம், யூனிட் 1 கொடுத்திருக்கோம், அறிவியல் கொடுத்திருக்கோம், ரெண்டாவது யூனிட் 2 வந்து ஜியோகிராஃபி கொடுத்திருக்கோம். கேட்டிருந்தீங்க, அது அப்லோட் ஆயிருச்சு. நீங்க வெப்சைட்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கறோம். சோ இத வந்து படிச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா ஒரு தடவை அப்படியே படிச்சுட்டே வரீங்க. எது புதுசா இருக்கு சர்க்கிள் வட்டம் இட்டுக்கிறீங்க அந்த நம்பரை, எது தெரியல வட்டம் இட்டுக்கிறீங்க, புதுசா ஃபேக்ட் இருக்கு வட்டம் இட்டுக்கிறீங்க. சோ அப்படி வட்டம் விட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா எதெல்லாம் தெரியலையோ அதை மட்டும் 2வது ரவுண்ட்ல போய் படிக்கிறீங்க. அப்பயும் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்னா அதை அப்படியே எடுத்துட்டு வந்து நம்மளுடைய புத்தகத்துல எழுதிருங்க. அப்ப சயின்ஸ் புக்ல வந்து எழுதிட வேண்டியதான். அது ஜியோகிராஃபி புக்ல போய் எழுதிட்டு அந்த புக்கை தான் திருப்பி ரிவைஸ் பண்ணணும். இதுதான் எக்ஸாம் வந்து ஈஸியா கிராக் பண்றதுக்கான வழி அப்படி சொல்லி பார்க்கணும். சோ அதை ஃபாலோ பண்ணினா போதும். தமிழுக்கு இதே கதை தான் வந்து. தமிழை பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து பிவைக்கும் அண்ட் அப்கமிங் இது நான் மார்க் பண்ணி கொடுத்துடுவேன். டெஸ்ட்ல வந்து அடிஷனலா என்ன சொல்றாங்களோ, டிஸ்கஷன்ல என்ன சொல்லி தராங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறது. கேள்வி அடிஷனலா ஏதாவது கேட்பாங்க, கண்டிப்பா கேட்கணும். அப்படிதான் கேட்கிற மாதிரி தான் நம்ம டீம் செட் பண்ணிருக்கோம். அப்ப அதையும் எடுத்துட்டு வந்து இங்க எழுதுறது. இதை மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா போதும் ஃப்ரெண்ட். உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினால் அவற்றின் இயல்புகளை அறிந்து கொண்டான், இவ்வாறே மொழியும் ஆழ்ந்து கவனித்தான் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தால் அந்த வரையறைகளை இலக்கணம் எனப்படும் அப்படி பார்க்கிறோம். அப்ப தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் மொத்தம் எத்தனைப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா 5. அதை நம்ம பார்த்தோம். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு பார்க்கிறோம். ஒவ்வொன்றும் நம்ம டீட்டெயிலா பார்த்து முடிச்சாச்சு. இந்த இப்ப எழுத்து அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஒளி வடிவமாக எழுதப்படுவது, வரி வடிவமாக எழுதப்படுவது எழுத்து எனப்படுகிறது. யாப்பிலக்கண அடிப்படையில் எழுத்துக்கள் வந்து குறில் நெடில் ஒற்று அப்படின்னு 3 வகையா பிரிக்கலாம் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப யாப்பிலக்கண அடிப்படையில் குறில் நெடில் ஒற்று அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் என்ன பண்ணலாம், எழுத்துக்களை வந்து 3 வகையா பிரிக்கலாம் அப்படின்னு பார்க்கிறோம். எத்தனை வகையா பிரிக்க முடியும் கேள்வி கேட்போம். யாப்பிலக்கணம் அப்ப கேட்டானா 3ஆ பிரிக்கலாம். தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைப்பா அப்படின்னா 247 அப்படி பார்க்கிறோம். இது ஒரு அறிவியல் பூர்வமான மொழி எப்படின்னு சொல்றாங்க. இப்போ உயிர் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைனா 12, மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை 18. இப்ப அந்த உயிரும் மெய்யும் ஒன்னா சேரும் போது இது ரெண்டுத்தையும் ஒன்னா பெருக்குறீங்க. 12 × 18 பெருக்கி பாருங்க, பெருக்கினா எவ்வளவு வரும், 216 வரும்.
வந்து இப்ப அறிவியல் வந்துருச்சா, கணித அறிவியல் வந்துருச்சா. அப்ப ஒரு கணித அறிவியல் அடிப்படையில அமைக்கப்பட்ட ஒரு மொழி வந்து அது செவ்வியல் மொழியா வந்து இருக்கிறது எதுன்னா தமிழ் மொழியும். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த தமிழ் மொழி நம்ம படிக்கும் போது எப்படி இருக்கு அப்படின்னா, படிக்க படிக்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்பம் பெருகிட்டே இருக்கும். அப்படிதான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் வந்து இதை படிச்சு இதை ரசிச்சு இப்படி இருக்கு, இவ்வளவு சூப்பரா இருக்கு, இதை நமக்கு முன்னோர்கள் வந்து கொடுத்துருக்காங்களே, செவ்வியல் மொழியா இருக்கு, செம்மொழியா இருக்கு, வந்து பார்த்தீங்கன்னா காலத்தால் முற்பட்டதாக இருக்கு, அப்ப பயன்படுத்தணும் இப்ப நம்மளால படிக்க முடியுதுன்னு சொல்லிட்டு இப்ப பல விதமான சிறப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா, அதனால தமிழ் வந்து கன்னி தமிழ் சொல்லுவாங்க. வயசே ஆகிறது இல்ல தமிழுக்கு, அப்படியே இளமையா எப்பவுமே இருக்கு அப்படின்னு பாக்குறேன். அப்ப அந்த அறிவியல் பூர்வமான மொழியை தான் நம்ம படிச்சு அதுல 100க்கு 100 வாங்குறது அப்படின்றது கரும்பு தின்ன கூலியா அப்படின்ற கதை தான் ஃப்ரெண்ட். கண்டிப்பா சொல்லணும் அதுதான் வந்து. அப்ப தமிழ் படித்து தமிழ்ல பொது தமிழ் 100க்கு 100 எடுக்கிறது அப்படின்றது கரும்பு தின்றதுக்கு கூலி கொடுக்கிற கதை. அப்ப இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பெரிய கும்பிடு வந்து யாருக்கு பண்ணணும் அப்படின்னா வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம போடலாம். ஏன்னா பொது தமிழ்ல இருந்து 100 கேள்விகள் அப்படின்னு வச்சிருக்காங்க அப்படின்னும் போதுன்னா 100க்கு 100 நம்ம எடுக்க போறோம். நம்ம வாழ்க்கைக்கே தேவையானது அப்படின்னு பாக்குறோம் வந்து. அப்ப ஆங்கில மாணவர்களுக்கு வந்து இதா அப்படின்னு ஆங்கிலமும் அதே தான் வந்து. நீங்க ஆங்கிலம் படிச்சு தெரிஞ்சுக்கிறனால என்ன ஆகும், வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டத்துல வந்து சரியா மொழியை கையாளும் பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க உயர் பதவிக்கு போக போக என்ன ஆகும் அப்படின்னா, என்னது நீங்க சரியான ஆங்கில மொழியை கையாளும் விதம் அப்படின்னா பாராட்டுக்குரியதா வந்து மாறும் வந்து. அப்ப ஆங்கிலம் படிக்கிறதுனாலே நமக்கு வந்து பெனிஃபிட் இருக்கு, தமிழ் படிக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பெனிஃபிட்டும் இருக்கும், பிளஸ் நமக்கு மகிழ்ச்சியும் கூட இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ரெண்டுமே சேர்ந்து இருக்குன்னு பாக்குறோம். சோ இப்ப 216 அப்படின்னு எப்படி வந்தது அப்படின்னா 12 × 18 அப்படின்னு 216. இப்ப அடுத்து ஒரு எழுத்து என்ன இருக்குன்னா ஆயுத எழுத்து. அது ஒண்ணு சேர்த்தனா 247 அடிவாங்க. அப்ப மொத்தமா சேர்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்கள் எத்தனை இருக்குன்னா 247 எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இதுல உயிர் எழுத்துக்கள் அப்படின்னா உயிருக்கு முதன்மையானது என்னது, காற்று வந்து. நமக்கு எல்லாருக்கும் காற்று இல்லைன்னா நம்ம உயிர் வாழ முடியாது. ஏன் உயிர் வாழ முடியாது, காற்று இல்லைன்னா காற்று என்ன பண்ணுது நம்ம உடல்ல, காற்று நம்ம உள்ளுக்குள்ள போகும்போது ஆக்சிஜன் உள்ள போகுது. ஆக்சிஜன் எங்க போகுதுன்னா ரத்தத்துல இருக்கக்கூடிய ஆர்பிசில ஹீமோகுளோபின் ஒட்டிக்குது. ஒட்டினவனே அது எங்க போகுது, ஒவ்வொரு திசுக்கும் போகுது. அப்ப திசுக்குள்ள நுழைஞ்சவனே அங்க யார் இருக்கா, செல் இருக்கு. செல்லுக்கு என்ன பண்ணணும், ஆக்சிஜன் டெலிவரி பண்ணு. இந்த ஆக்சிஜன் செல் என்ன பண்ணும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது, இதனால நம்ம எப்படி வந்து இறக்க நேரிடுது ஆக்சிஜன் இல்லைன்னா அப்படின்னு யோசிக்கும் போது, நம்ம காலையில மார்னிங் வந்து இட்லி சாப்பிட்டுருப்பீங்க, தோசை சாப்பிட்டுருப்பீங்க, பொங்கல் பூரி ஏதோ ஒன்று சாப்பிட்டுருப்பீங்க. சாப்பிட மட்டும் இருக்காதீங்க, சாப்பிடனா என்ன ஆகும், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து சுரந்து அது நம்ம இறப்பையில இருக்கக்கூடிய வாழை அரிச்சு அல்சரை உண்டு பண்ணிடும் அப்படின்னு பாதிப்பு ஏற்படுத்தணும். அதனால கண்டிப்பா மார்னிங் என்ன பண்ணணும், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் ஒண்ணு. அப்ப நம்ம சாப்பிட்ட உடனே அந்த உணவு துகள்கள் வந்து உடஞ்சி பிரேக் டவுன் ஆகி சிறிய சிறிய மூலக்கூறுகளா மாறி ரத்தத்துல போய் சேர்ந்து ரத்தம் வழியா என்ன பண்ணணும், அனைத்து செல்லுக்கும் போய் சேர்ந்துடும். இப்ப உணவு போயிடுச்சு. இந்த உணவை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வளர்ச்சிதை மாற்றம் நடக்கணும். எங்க நடக்கணும்னா செல்லுக்குள்ள நடக்கணும். ஏன்னா இந்த உணவை வந்து அப்படியே பயன்படுத்த முடியாது, அதை உடைச்சு அதுல இருக்க ஆற்றலை வெளியெடுக்கணும். இந்த உடைச்சு ஆற்றலை வெளியெடுக்கிறதுக்கு யார் தேவைப்படுறா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் தேவைப்படுது. இப்ப ஆக்சிஜன் இல்லைன்னா என்ன பண்ண முடியாதுன்னா உணவு ஆற்றலா மாற்றப்படாது. எங்கன்னா மைட்டோகாண்ட்ரியால ஏடிபி அப்படின்னு. சோ அப்ப உணவு ஆற்றலா மாற்றப்படாத நிலை வந்து ஏற்பட்டுரும். அப்ப செல் வந்து என்ன ஆகும்னா இமீடியட்டா கரண்ட் பவர் கட்டானா அப்படி லைட் ஆஃப் ஆகுது, அந்த மாதிரி செல்லு செத்துரும் ஆக்சிஜன் இல்லைன்னா. அப்ப எல்லா செல்லும் செத்துட்டே வந்தா என்ன ஆகும், அந்த திசு இறந்துடும். அந்த திசுவெல்லாம் ஒன்னா சேர்ந்தா உறுப்பு. அப்ப உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க, கிட்னி இருக்கு, கிட்னிக்குள்ள திசு இருக்கு, திசுக்குள்ள செல் இருக்கு. அப்ப அந்த செல்லு செத்தா திசு செத்துடும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எப்படி ஒரு நகரத்துல வந்து பாத்தீங்கன்னா படங்கள்ல சினிமாக்களை காட்டுவோம் இல்ல, பவர் கட்டாம கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அணைஞ்சிட்டே வரல, அந்த மாதிரி அந்த மொத்தமா அந்த செல் எல்லாம் இறக்க என்ன ஆகும்னா அந்த உறுப்பு இறந்துடும். அப்போ ஒவ்வொரு உறுப்பும் இறக்கும் போது என்ன உயிரிழப்பு ஏற்பட்டுருது. இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காற்று அப்படின்றது நமக்கு முக்கிய ஆதாரமா இருக்கு, உயிருக்கு முதன்மையானதா இருக்கு. இப்ப இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. அப்ப காற்று இயல்பா வெளிப்படுது, அதுதான் வந்து அந்த உயிரெழுத்துக்கள் பிறக்க காரணமா இருக்கு. அப்ப வாயை திறத்தல், உதரலை விரித்தல், உதரலை கூத்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் அவ் வரை உள்ள 12 உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. அது என்ன ஆ முதல் அவ், அப்ப அக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது என்ன ஆயுத எழுத்து, அது உயிரெழுத்து கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுன்னா இங்கே நம்ம பிரிக்கும் போது பாத்தீங்கன்னா தெரியும் உயிரெழுத்துக்கள் 12 என்ன வராது, ஆ முதல் அவ்வேறு தான் வரும், அக்கு வராது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா. அடுத்து ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு. அப்ப எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே குறில் நெடில் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், வகைப்படுத்துகிறோம் அப்படி பாக்குறோம். அப்ப குறில் எழுத்துக்கள் அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கை அப்படி நேரம் வச்சிருக்கிறது குறில் எழுத்து, கை அப்படி விரிச்சிட்டு இருக்கிறது நெடில் எழுத்து. அப்படி கிடையாது. வந்து மாணவர்கள் புரியறதுக்காக புத்தகத்துல அப்படி கொடுத்துருக்காங்க, அதே நம்ம எடுத்து நம்ம புத்தகத்துல போட்டிருக்கோம். இந்த மாதிரி இமேஜோட பார்க்கும்போது என்ன இருக்கும், நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சுவாரஸ்யமா இருக்கும்ல. வந்து ஜாகிரபில மேப்போட படிக்கும் போது எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அந்த மாதிரி தான் பிக்சரோட படிக்கும் போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்ப நம்ம ஃப்ளோ சார்ட்டும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதெல்லாம் நம்ம புத்தகத்துல இருக்கிறது அப்படியே இருக்கிறது. உயிரெழுத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 ஆ முதல் அவ் வரை அப்படி பார்க்கிறோம். இதுல குறில் என்னப்பா அப்படின்னா அ இ உ ஏ ஓ. சோ அப்ப வந்து நெடில் எழுத்துனா ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ அப்படி பார்க்கிறோம். அப்ப நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது எத்தனை இருக்கு அப்படின்னா 7 இருக்கு. குறில் எழுத்து எத்தனை இருக்குன்னா 5 இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா இது அப்படியே கலந்துதான் இருக்கு. இதுல நம்ம என்ன பண்ணோம், குறில் எழுத்து அப்படின்னா வந்து குறுகி ஒலிக்கக்கூடியது அப்படிம்பாங்க, ஒரு மாத்திரை, அவ்வளவுதான். வந்து
நெடில் எழுத்துக்கள் அப்படின்னா நீண்டு ஒலிக்கக்கூடியது. ஆ ஈ அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்குன மாதிரி இருக்குல்ல. சோ ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ அப்படின்னு பாக்குறோம். ஆகியவை நெடில் எழுத்துக்கள். மொத்தம் எத்தனை மாத்திரை? 2 மாத்திரை இருக்கும். அப்ப மாத்திரை அப்படின்னு எடுத்துக்கும் போது மாத்திரை இங்க கால அளவை குறிக்கிறது. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்க வந்து அப்படின்னு ஒரு தடவை கண்ணை சிமிட்டிடலாம். அப்படின்னு 2 வாட்டி கண்ணை சிமிட்டிடலாம். அப்ப ஒரு தடவை கண்ணை இமைக்கக்கூடிய நேரத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு மாத்திரைன்னு சொல்றோம். அப்ப ஒரு முறை கண் இமைக்கவோ அல்லது ஒரு முறை கை நொடிக்கவோ, ஒரு கை நொடிக்கணும்ல, அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இப்படி பண்றது வந்து இப்ப என்ன அது ஏளனமா கூப்பிடுற ஒரு செயலா வந்து கருதப்படுகிறது. இருந்தாலும் நம்ம இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இப்படி கை நொடிக்கிறீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது என்ன சொல்லலாம், வந்து காலம் அளவாக முடி பார்க்கிறோம். சோ குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மாத்திரை ஃப்ரெண்ட். அப்ப நெடில் அப்படின்னும் போது வந்து எழுத்தை வந்து ஒலிக்கும் காலம்னா 2 மாத்திரை. அப்ப ஒரு மாத்திரை 2 மாத்திரை அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை, நெடில் எழுத்து வந்து பாத்தீங்கன்னா 2 மாத்திரை அப்படின்னு பார்க்கிறோம். மெய் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அரை மாத்திரை. அப்ப மெய் எழுத்து என்ன அப்படின்னா வந்து அரை மாத்திரையா வந்து இருக்கு. ஆயுத எழுத்து அப்படின்னும் போது அதுவும் வந்து அரை மாத்திரையா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சோ அப்ப கபிலர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ற, கபிலர் அப்படின்ற அவருடைய பேர் இருக்கு. அவருடைய பெயர் வந்து ஒலிக்கக்கூடிய கால அளவு என்ன அப்படின்னா கால என்ன இருக்கு, இக்கு கூட்டல் ஆ இருக்கா. இப்ப கா வந்து நான் எப்படி பிரிக்கிறேன்னா இக்கு கூட்டல் ஆண் பிரிக்கிறேன். இப்ப என்னது ஆ அப்படின்றது அது என்னது குறில் எழுத்து. கபிலர்ல இக்கு கூட்டா கா அப்படின்னா தான் என்னது இக்கு கூட்டல் ஆண் வரும். அப்ப ஆண் வந்தா அது வந்து நெடில். அப்ப உயிர்மை எழுத்து கா, அந்த உயிர்மை எழுத்து கால வந்து அதாவது உயிர் எழுத்து 12 மெய் எழுத்து 18 2 ஒன்னா சேர்த்து தான் உயிர்மை எழுத்து. அப்ப அந்த உயிர்மை எழுத்து அப்படின்னு நம்ம சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா வந்து இப்ப கா வந்து ஏன்னா மெய் எழுத்துக்கெல்லாம் என்னது இக்கு இங்கு இச்சு இட்டுன்னு இருக்குல்ல, அதான் மெய் எழுத்து. அதாவது மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா 18 இருக்கு. உயிர் எழுத்து எத்தனை இருக்கு? 12 இருக்கு. இப்ப ஆ அப்படின்றது உயிரெழுத்து வந்து, இக்கு அப்படின்றது மெய் எழுத்து. இது ரெண்டும் சேர்ந்தா உயிர்மெய் எழுத்து. அதான் அது நம்ம ஆனா எழுதும் போது எப்படி எழுதுனா ஆ கூட்டல் இக்குன்னு சொல்ல மாட்டோம், இக்கு கூட்டல் ஆன்னு தான் சொல்லுவோம். வந்து மெய் உயிரா தான் நம்ம எழுதுவோம் வந்து. அப்ப அதுல இருக்கக்கூடிய அந்த ஆ இருக்குல்ல, அதை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம், மாத்திரையோட அளவு நிர்ணயிக்கிறோம். அப்ப சரி உயிர் எழுத்து வச்சுதான் மாத்திரையோட நிர்ணயிக்கிறோம். அப்ப இக்கு கூட்டல் ஆ அப்படின்னும் போது இதுல இருக்கக்கூடிய ஆ வச்சு நம்ம என்ன பண்றோம்னா இப்ப காக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாத்திரையும் போட்டாச்சு. இப்ப பி அப்படின்னும் போது என்ன வரும், இப்பு கூட்டல் ஈன்னு வரும். அப்ப இப்பு கூட்டல் ஈ தான் அது பி வந்து, அது ஒரு மாத்திரை. லா அப்படின்னும் போது என்ன ஆகும் வந்து இல்லு கூட்டல் ஆ வந்து, அப்ப இல்லு கூட்டல் ஆ வந்து அப்பயும் என்னது ஆக்கு வந்து என்னது ஒரு மாத்திரை தான் வந்து. இர் அப்படின்றது என்னன்னா மெய் எழுத்து, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்ப உயிரெழுத்து அப்படின்னும் போது நம்ம என்ன சொன்னோம், ஒரு மாத்திரை. உயிர் எழுத்துல குறில் எழுத்தா இருந்தா ஒரு மாத்திரை, உயிர் எழுத்துல நெடில் எழுத்தா இருந்தது அப்படின்னா 2 மாத்திரை. அப்ப மெய் எழுத்து அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அது வந்து அரை மாத்திரை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப மெய் எழுத்து அரை மாத்திரை அப்படின்னு எடுத்து சாரி மெய் எழுத்து அரை மாத்திரை அப்படின்னு சொல்லும் போது இங்க இர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அரை மாத்திரை. அப்ப மூணுத்தையும் கூட்டுங்கப்பா அப்படின்னா 1 + 1 + 1 + ½ அப்படின்னும் போது 1 கூட்டல் 1 கூட்டல் 1 கூட்டல் அரை அப்படியும் 3 மாத்திரை. இப்ப உங்களுடைய பேர் இருக்கு வந்து, உங்களோட பேர் என்ன பண்றீங்க எடுத்து எழுதுறீங்க. எழுதிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சோ அது வந்து உயிரெழுத்து அடிப்படையில வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு மாத்திரையா 2 மாத்திரையா 3 மாத்திரையான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மெய் எழுத்து இருந்ததுன்னா அரை மாத்திரை அப்படின்னு சொல்லி போட்டு முடிவு பண்ணிடலாம் வந்து. இப்ப உதாரணத்துக்கு வந்து கண்ணன் அப்படின்ற பேர் வந்து எழுதுறேன். சோ நம்ம புத்தகத்திலேயே அங்கங்க கண்ணன் நிறைய இடத்துல வருவாரு. கண்ணன் இப்ப கண்ணன்ற பேர் இருக்கு வந்து. இப்ப கா அப்படின்னும் போது என்னது ஒரு மாத்திரை. இன் அப்படின்றது நம்ம என்ன பண்ணுவோம் அரை மாத்திரை மெய் எழுத்து வந்து. இப்ப நான் அப்படின்னா வந்து என்னது 2 மாத்திரை. இப்ப நான் அப்படின்னும் போது ஒரு மாத்திரை வந்து. இன் அப்படின்றது அரை மாத்திரை. இப்ப கூட்டுங்க 1 அரை 1 அரை வந்து கண்ணன் அந்த. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்ப 1 2 அதுக்கு அடுத்து 3 அப்ப கூட்டினா 3 மாத்திரை அப்படிங்கிறோம். இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும்னா பெயர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாத்திரை அளவு கணக்கிடுறோம் அப்படிங்கிறோம். மெய் எழுத்துக்கள் அப்படின்னு மெய் என்பது உடம்பு என பொருள்படும் வந்து. மெய் எழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது அப்படிங்க. அப்ப உயிரெழுத்துனா அது காற்று முக்கியமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அப்ப வாயை திறத்தல் வந்து உதடுகளை குவித்தல் அப்படின்னு மூலமா நம்ம ஒலியை வந்து எழுப்புறோம். இங்க மெய் எழுத்துக்கள் உடல் இயக்கம் வந்து. இப்ப இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இன்னு இப்பு இம்மு ஈ இரு இல்லு இவ்வு இல்லு இல்லு இரு இன்னு ஆகிய 18 வந்து என்ன சொல்றோம் மெய் எழுத்துக்கள் வந்து. சோ அப்ப நம்ம மெய் எழுத்துக்கள் சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் வந்து. ஏன்னா புள்ளி வச்சு சொல்றது. அதனால நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா மெய் எழுத்துக்கள் என்ன பண்ணிடலாம் சொல்லும் போது எக்ஸாம் தானே, நம்ம என்ன பேச விட்டா வந்து ஆன்சர் மார்க் போட போறாங்க கிடையாது வந்து. அப்ப நம்ம எக்ஸாம்ல ஸ்டேட் பண்றது வச்சு நமக்கு மார்க், கம்ப்யூட்டர் தான் ஸ்கேன் பண்ண போகுது. அப்ப நம்ம சரியா விடை அளிச்சா போதும், அவ்வளவுதான். அப்ப நம்ம மனசுக்குள்ள சொல்லும் போது என்ன பண்ணலாம், காஞ்சா சாஞ்சா டானா தானா பாமா யாரா லா வா லா லா ரா நா வந்து. அப்ப காஞ்சா சாஞ்சா டானா தானா பாமா யாரா லா வா லா லா ரா நா அப்படி சொல்லிட்டு அப்ப யாரடா வாழல அப்படின்னு நம்ம இங்க என்ன பண்ணிருப்போம், அது நம்ம இதை சொல்லியிருப்போம் வந்து. சோ அதே தான் நமக்கு திருப்பியும் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஸ்கூல் டேஸ்ல சொன்னதான் இங்க படிச்சுதான் நீங்க பார்க்க போறோம். அப்ப வலினம் என்னப்பா அப்படின்னா வலினம் வந்து கசட தப்பரன்னு படிச்சுட்டா ஈஸியா இருக்கும் வந்து. அப்புறம் மேல புள்ளியை வச்சிருங்க, புள்ளி வச்சா முடிஞ்சிச்சு. அப்ப கசட தப்பர கசட தப்பர கசட தப்பர ஆகிய ஆறும் வன்மையாக ஒலிக்கின்றன.
மேல புள்ளி வைக்கிறோம் வந்து இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு வந்து மெலினம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஞ நமன அப்ப ஞ நமன அப்படின்னு பாக்குறோம். அப்ப ஆகிய ஆரியம் வந்து பாத்தீங்கன்னா மென்மையாக ஒலிக்கின்றன. அப்ப மேல என்ன பண்ண புள்ளி வைக்கிறோம் இங்கு இஞ்சு இன்னு இன்னு இன்மு இன்னு வந்து இடையினம் என்னப்பா அப்படின்னா இடையினத்துல யா வருதுல அதை வச்சுதான் அப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன். எனக்கு இது வந்து படிக்கும் போது குழப்பத்தை ஏற்படுத்துச்சு. ஏதாவது ஒரு லிங்க் வச்சுக்கணும் அப்பதான் நமக்கு வந்து மறக்கவே மறக்காது. இப்ப இடையினத்துல என்ன இருக்கு யா இருக்கா அப்ப என்ன உடனே போடு ஏறால வடல அவ்வளவுதான். அப்ப இடையினமும் மெல்லினமும் நம்ம எப்பவுமே எனக்கு குழப்பிச்சு படிக்கும் போது அதே மாதிரி உங்களுக்கும் குழம்பும் அப்படின்றதுனால என்ன பண்றேன் எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி லிங்க் பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் சொல்லிட்டே வர வகுப்புல நீங்க அப்படியே ஞாபகம் வச்சுட்டா கரெக்டா இருக்கும். அப்ப இடையினம் அப்படின்னும் போது எறல வளல வந்து அப்ப இடையினம் எறல வளல மெலினம் ஞ நம்ம வந்து அதே மாதிரி வல்லினம் கசட தப்பற மேல புள்ளி வைக்கணும். கண்டிப்பா புள்ளி வச்சாதான் நம்ம வல்லினம் மெல்லினம் இடையினம் சொல்ல முடியும். இப்ப ஆக ஆரியம் மென்மையாக ஒலிக்குதுன்னா இது என்ன மூக்குல ஒலிக்கும் வந்து ஞ நமன அப்படின்னு பாக்குறோம். அப்ப எறல வளல அப்படின்னும் போது வன்மையும் இல்லாமல் மென்மையும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டதாக வந்து ஒலிக்கும் அப்படின்னு பாக்குறோம். இதெல்லாம் என்னன்னா மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு பாக்குறோம். இப்ப உயிரெழுத்து 12 நமக்கு தெரியும். மெய்யெழுத்துக்கள் 18 தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் இப்படி எழுதிருக்கோம் வந்து வல்லினம் மெல்லினம் இடையினம் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா தெரியும் 6 6 6 வந்து மொத்தம் 18 அப்படின்னு பாக்குறோம் வந்து. சோ அப்ப 3 6 எவ்வளவு ஆச்சு 18 அப்படின்னு பாக்குறோம். உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மெய் எழுத்துக்கள் 18 உயிர்மை எழுத்துக்கள் 12 சேருவதால் தோன்றுவது. சேர்றதுன்னு நம்ம சொல்லும் போது அது அதான் கணிதம்ல அறிவியல் பூர்வமான மொழி தான் தமிழ் மொழின்னு பாக்குறோம். அப்ப 18 × 12 போட்டீங்கன்னா அந்த 216 எழுத்துக்கள் அப்படின்னு பாக்குறோம். அப்ப உயிர்மை எழுத்துக்கள். அப்ப உயிர்மை எழுத்துக்களையும் உயிர்மை குறில் உயிர்மை நெடில் சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? இப்ப கா அப்படின்னும் போது இக்கு கூட்டல் ஆ சொல்றோமா அப்ப ஆ போதுன்னா அது வந்து உயிர்மை குறில் சொல்லலாம் வந்து. அதே வந்து கா அப்படின்னும் போது இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு பாக்குறோம். அப்ப ஆ அப்படின்றது ஒரு என்னது நெடில் எழுத்து அப்படின்னு பாக்குறோம். உயிர் நெடில் பாக்குறோம். அப்ப அது சேரும்போது நம்ம என்ன சொன்னோம் உயிர்மை நெடில் என்னும். அப்ப உயிர் எழுத்துக்கள்ல 5 குறில் பார்த்தாச்சு 7 நெடில் பார்த்தாச்சு. இப்ப இந்த குறில் எழுத்தோட சேர்ந்துச்சு அப்படின்னா அது உயிர்மை குறிலா வந்து இருக்கும். அதே நெடில் எழுத்தோட சேர்ந்துச்சு அப்படின்னா அது உயிர்மை நெடிலா இருக்கும். அதுதான் இப்ப பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம் வந்து. அப்ப மெய்யுடன் உயிர் குறில் சேர்ந்தால் வந்து உயிர்மை குறில் வந்து மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் வந்து உயிர்மை நெடில் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப 2 வகையா பிரிக்கிறோம் உயிர்மை குறில் உயிர்மை நெடில் பார்க்கிறோம். அப்படி பிரிக்கும் போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நமக்கு மெய் எழுத்து மொத்தம் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 தெரியும். அதனால நமக்கு குழப்பமே வரப்போல 18 போட்டுக்கிட்டோம் வந்து கரெக்டா 18 எழுத்து 18 போட்டாச்சு. இப்ப உயிர் எழுத்துக்களை குறில் எழுத்து எத்தனைப்பா அப்படின்னா 5 வந்து. இப்ப அந்த 18 × 5 நம்ம போடும்போது நமக்கு எவ்வளவு வரும் 18 × 5னா 5 10 50 5 8 40 அப்ப 50 + 40 90 இப்படிதான் மேக்ஸ் வந்து ஃபாஸ்டா வந்து போடணும். அப்படி போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இப்ப அதே இந்த உயிர்மை நெடில் அப்படின்னும் போது வந்து 18 × 7 ஏன்னா நெடில் அப்படின்னும் போது என்ன ஆகும் நமக்கு உயிர் நெடில் வந்து 7 இருக்கும் வந்து. அதே வந்து உயிர் குறில் எத்தனை இருக்குன்னா 18 இருக்கு. அப்ப 2 பெருக்குங்க. அப்ப 18 × 7 என்னது உட்காந்து பெருக்கலாம் 10 × 7 எவ்வளவு ஆச்சு 70 7 8 56 அப்ப 70 + 56 126 டக்குன்னு போட்டுடலாம். வாய் கணக்குல போட்டுட்டு போயிடலாம். இப்ப நம்ம இங்க எழுதி உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து காமிக்கிறோம். இப்ப இக்கு கூட்டலா அப்படின்னா கா வந்து குறில் எழுத்தா இக்கு கூட்டல் ஈ வந்து பாத்தீங்கன்னா கே வந்து இக்கு கூட்டல் ஊ வந்து கு இக்கு கூட்டல் ஏ வந்து கே வந்து இக்கு கூட்டல் ஓ வந்து கோ வந்து. சோ அப்ப பாத்தீங்கன்னா 5 எழுத்துக்கள் இங்க வந்துருச்சு. இங்க ஐஃபன் போட்டிருக்கோம்னா அதற்கு என்னமானது அப்படின்னும் போது இந்த இடத்துல இல்ல அதனால வந்து ஐஃபன் போட்டாச்சு. இப்ப கா இக்கு கூட்டல் ஆ வந்து அப்புறம் கி இக்கு கூட்டல் ஈ வந்து ஊ அப்படின்னும் போது இக்கு கூட்டல் ஊ சாரி கா கி கு அப்படின்னு இது வந்து கீன்னு போட்டுக்கோங்க. இது வந்து கீ இது இங்க வந்து கீன்னு வரும் ஈனா. அடுத்து கு அப்படின்னா இக்கு கூட்டல் ஊ வந்து. அடுத்து கே அப்படின்னும் போது இக்கு கூட்டல் ஏ அப்படின்னு பாக்குறோம். அடுத்து கை அப்படின்னும் போது இக்கு கூட்டல் ஐ அப்படின்னு பாக்குறோம் வந்து. கோ அப்படின்னா வந்து இக்கு கூட்டல் ஓ அப்படின்னு பாக்குறோம். கௌ அப்படின்னும் போது இக்கு கூட்டல் ஔ அப்படின்னு பாக்குறோம். சோ இப்ப பாருங்க ஆ ஆ இ இ உ உ ஏ ஏ ஐ வந்து என்னது நெடில் எழுத்து. ஓ ஓ ஔ நெடில் எழுத்து. அப்ப 2 மட்டும் எக்ஸ்ட்ராவா இருக்கு. என்ன அப்படின்னா இங்க இல்ல அங்க இருக்கு. என்னது ஐ இருக்கு அப்புறம் ஔ இருக்கு அப்படி 2மே நெடில் எழுத்து. அப்ப 5 க்கு 5 வந்து பொருத்தமா இருக்கு. 2 எக்ஸ்ட்ரா என்னன்னா ஐ ஔ இருக்கு அப்படி. இப்போ இங்க பாருங்க அடுத்து கா கா கி கி கு கு கே கே கை கோ கோ கௌ அப்படி பாக்குறோம். சோ அப்ப மொத்தம் எத்தனைப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உயிர் எழுத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை இருக்குன்னா 12 இருக்கு. அது மெய் எழுத்துக்களோட வந்து சேருது 18ஓட சேருது அப்படி பாக்குறோம். சோ அப்படி சேர்ந்து நம்ம கிடைக்கக்கூடியது. அப்ப நம்ம காஞ்சா சாஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதுறோம்ல. சோ அது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா நமக்கு வந்து மொத்தம் இது வந்து 18 இருக்கும். அதே வந்து 12 என்ன இருக்குன்னா காக்கா கி கி அப்படி சொல்லுவான். இது வந்து எத்தனை இருக்கும் அப்படின்னா வந்து 18 இப்படி கீழே போகும். அதே 12 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இப்படி போகும் வந்து. சோ இப்படிதான் நம்ம வந்து காஞ்சா சானா படிச்சிருப்போம் அப்படின்னு பாக்குறோம். அந்த அப்ப காஞ்சா சானா அப்படி சொல்லிட்டு படிக்கிற 18 அதே மாதிரி காக்கா கி கி குக்கு படிக்கிற 12 அப்படின்றது இருக்கும். இது ரெண்டும் சேரும் போது நமக்கு 216 எழுத்துக்கள் அப்படின்னு வருது அப்படி பாக்குறோம். சோ இப்ப 90 எழுத்துக்கள் என்னப்பா அப்படின்னா உயிர்மை குறில் மறந்துடக்கூடாது. உயிர்மை குறில் 90 ஏன் 18 × 5 வந்து உயிர்மை நெடில்னா 18 × 7 அப்படின்னு போட்டீங்கன்னா என்னது 126 அப்படின்னு பாக்குறோம். சோ அது நம்ம
நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து. அடுத்து ஆயுத எழுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் மொழியில் உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்று உள்ளது, அது அக்கு எனும் ஆயுத எழுத்து ஆகும் அப்படின்னு பார்க்கிறோம். வேறு பெயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிநிலை, அக்கு எனும் முப்புள்ளி, முப்பாறு புள்ளி அப்படின்னு பார்க்கணும். அப்ப தமிழ் மொழியில் உயிர்மெய் ஆயுத எழுத்துக்கள் தவிர இன்னொரு எழுத்து இருக்கு, அது ஆயுத எழுத்து ஒன்று பார்த்தோம். சோ அது என்ன சொல்லுவாங்க, தனிநிலை, அக்கேனம், முப்புள்ளி, முப்பாறு புள்ளி. உங்களுக்கு வரப்போற எக்ஸாம்பிள் இதுல இருந்தா கேள்வி கேட்க போறாங்க அப்படின்னு பார்க்கணும். இதெல்லாம் விட்டுட்டு ஆயுத எழுத்து ஏன் கேட்கிறாங்கன்னா, பெரும்பாலும் என்ன பண்ண மாட்டாங்க, அதுக்கு வேறு பேர்கள் வந்து தெரியாது. ஏன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப உயிர் எழுத்து 12, மெய் எழுத்து 18, உயிர்மெய் எழுத்து 216, வந்து ஆயுத எழுத்து 1 ஸ்கூல் டேஸ்ல படிச்சவரை ரீகால் பண்ணி ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஆனா இதை வச்சு கேள்வி கேட்டு என்ன பண்ண காலி பண்ணிடுவாங்க. அப்ப அக்கேனம் என்று அழைக்கப்படுவது எது, முப்புள்ளி, முப்பாறு புள்ளி, தனிநிலை எதுன்னு சொல்லிட்டு நமக்கு கேள்வியா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம் ஃப்ரெண்ட். ஓகேவா? சோ நம்ம இன்றைய வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் நம்ம தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம முடிக்கிறோம். உயிரெழுத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த குறில் நெடில் வேறுபாடு அப்படின்னு நம்ம பார்த்து முடிச்சாச்சு. நம்ம ஏற்கனவே வந்து பார்க்க வேண்டிய ஒரு அதிகாரம் இருக்கு. அது என்ன அதிகாரம் அப்படின்னா, நம்ம ஈகை அப்படின்ற ஒரு அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க வேண்டியது இருந்தது. சென்ற வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா நேரம் கருதி நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம அதை பார்த்துட போறோம். வந்து வாங்க பார்ப்போம். நேற்றைய வகுப்பு தான். நேற்றைய வகுப்புல பார்க்க வேண்டிய அந்த ஈகை அப்படின்ற அதிகாரத்தை பார்த்துடலாம். நம்ம திருக்குறள் வந்து ஆர்டரா போயிட்டு இருக்கோம். நம்ம சிலபஸ்ல இருக்க ஆர்டர்ல தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால வாங்க பார்ப்போம். ஈகை வந்து அறத்துப்பால் இளறவியல் அதிகாரம் வந்து 23 அப்படி பார்க்கிறோம். வரியாறு கொன்றியவது ஈகை, மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. ஒரு 3 குறள் மட்டும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சி வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணி போடும்போது கன்னட டெவலப்பர் வந்து அது போடல, அது மட்டும் பார்த்துட்டோம். இது 3 குறள் மட்டும் பார்த்தோம், டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். வறியவருக்கு ஒரு பொருளை கொடுப்பது ஈகை எனப்படுது, மற்றவருக்கு கொடுப்பதெல்லாம் பயன் எதிர்பார்த்து கொடுக்கும் தன்மை உடையதுன்னு வள்ளுவர் சொல்றார். அதாவது இல்லாதவனுக்கு கொடுக்கறதாப்பா வந்து ஈகை, கொடை, உதவி அப்படின்னு பார்க்குற. மற்றதெல்லாம் என்னது, குறி எதிர்ப்பு. நம்ம போய் மொய் எழுதுறோம் கல்யாணத்துல, நான் போய் உதவி பண்ணேன், அவன் கல்யாணத்துல போயிட்டு நான் 1000 ரூபாய் மொய் வச்சேன், 500 ரூபாய் மொய் வச்சேன், நான் வந்து 2 கிராம் மோதிரத்தை கொடுத்தேன், உதவி. அது உதவியே கிடையாது. ஏன் திருப்பி உங்க கல்யாணத்துக்கு திருப்பி செய்வாங்க. அதுதான் வள்ளுவர் சார். நீ குறி எதிர்பார்த்தா நீ பண்ற, அது உதவியே கிடையாது, கொடையே கிடையாது, ஈகையே கிடையாது. அப்ப ஈகை என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா, உணவு இல்லாம இருக்கிறவங்க, வறுமையில இருக்கிறவங்க, அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி போய் கொடுக்கறது தான் சிறந்த பண்பு அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாங்க. அப்படி கொடுக்கறது அப்படின்றதுதான் உண்மையிலே அது என்னது, ஈகைன்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாங்க. அப்ப ஈகைனா கொடை, கொடை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வறியவருக்கு கொடுக்கறது. குறி எதிர்ப்புனா பயனை எதிர்பார்த்து. நம்ம திருமண நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா மொய் எழுதுறாங்களா, அது. வரியார் அப்படின்னா இல்லாதவர் அப்படி பார்க்கலாம். அப்ப வரியாறு கொன்று ஈவதே ஈகை. அப்ப வள்ளுவர் வந்து எதை வந்து ஈகைன்னு சொல்றாருன்னா, இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது, வறியவருக்கு கொடுக்கறது. மற்ற எல்லாம் குறி எதிர்ப்பை நேரது உடைத்து. அப்ப குறி எதிர்பார்த்து தான் என்னது, கொடுக்கும் தன்மை உடையதுன்ற வந்து. அப்ப எது வந்து பாத்தீங்கன்னா ஈகைன்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம ஸ்ட்ரைட்டா கேட்டாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா என்னது, வறியவருக்கு ஒரு பொருளை கொடுப்பதே ஈகை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அது நமக்கு எக்ஸாம்பிள் இம்பார்ட்டன்ட். அடுத்து நல்லாறு எனினும் கொலல் தீது மேலுலகம் இல் எனினும் ஈதலே நன்று. வந்து பிறரிடம் பொருள் பெற்றுக் கொள்ளுதல் நல்ல நெறி என்றாலும் கொல்லல் தீமையானது, மேலுலகம் இல்லை என்றாலும் பிறருக்கு கொடுப்பதே சிறந்தது அப்படின்னு பார்க்கிறோம். சாப்ப நல்லாறு எனினும் கொலல் தீது மேலுலகம் இல் எனினும் ஈதலே நன்று, பிறரிடம் பொருள் பெற்றுக் கொள்ளுதல் நல்ல நெறி என்றாலும் கொலல் தீமையானது அப்படின்னு பார்க்கிறோம். மேலுலகம் இல்லை என்றாலும் பிறருக்கு கொடுப்பதே சிறந்தது அப்படின்னு பார்க்கிறோம். மேலுலகமே உனக்கு கிடையாது அப்படின்னாலும் பரவாயில்ல, நான் கொடுக்கறத நான் நிப்பாட்டவே மாட்டேன், வரியவர்கள் கொடுப்பதை நிப்பாட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா சிறந்தது அப்படின்றாரு. பிறரிடம் பொருள் பெற்றுக் கொள்ளுதல் நல்ல நெறி என்றாலும் கொல்லல் தீமையானது. அப்ப எதை வந்து தீமையானது அப்படின்னு சொல்லி சொல்றாரு, எது சிறந்ததுன்னு சொல்றாரு அப்படிங்கப்ப. அப்ப தீமையானது என்னன்னா, மத்தவங்க கிட்ட வாங்குறது அப்படின்றது கொள்ளுதல் நல்ல நெறி அப்படின்னு நினைச்சாலும் ஆனா தீமையானது. வாங்காதீங்க, முடிஞ்சவரை யாருக்கிட்டுமே எதுவுமே வாங்காதீங்க. ஆனா நீங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற நீங்க என்ன பண்ணணும், அந்த பிச்சை எடுத்தா படின்னு சொல்றாரு வள்ளுவர் வந்து. அதனால முடிஞ்சவரையும் நீங்க என்ன பண்ணணும், வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு உட்காந்து படிங்க. வந்து நீங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், வந்து யாருக்கிட்டையும் வாங்கக்கூடாது. வந்து கடன் வாங்குறதோ இல்ல மற்றதோ வந்து பாத்தீங்கன்னா வாங்காம இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. சோ பேங்க்ல கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல. இப்ப நம்மளுடைய பொருளாதாரம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் வாங்கிதான் நீங்க என்ன பண்ண முடியும், அடுத்தடுத்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து மேம்படுத்திக்க முடியும். அதை நான் சொல்ல வரல. வந்து சும்மா நண்பர்களிடமோ உறவினரிடமோ கடன் வாங்குதல் நீங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அப்படின்றத பண்ணாதீங்க. அதுதான் வந்து தீமையானதுன்ற. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து
மேலுலகம் இல்லை என்றாலும் பிறருக்கு கொடுப்பதே சிறந்தது. உனக்கு மேலுலகம் கிடையாதுப்பா, அங்க போனீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கம் கிடையாது அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல, நீ போய் கொடு அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்றாரு. அப்ப தீமையானது எது, சிறந்தது எதுன்னு கேட்பாங்க, கேள்வியை கேட்பாங்க. கேட்டாங்கன்னா தீமையானது என்னது, பிறரிடம் பாத்தீங்கன்னா பெற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு நல்ல நெறியா இருந்தாலும் தீமையானது. அதே பாத்தீங்கன்னா மேலுலகமே உனக்கு இல்லைன்னு சொன்னாலும் என்ன பண்ணணும், பிறருக்கு கொடுப்பதே சிறந்ததுன்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. அடுத்து இளன் என்னும் எவ்வாம் உரையாமை ஈதல் குலன் உடையான் கண்ணே உல. யான் வறியவன் என்னும் துன்பச் சொல்லை ஒருவன் உரைப்பதற்கு முன் அவனுக்கு கொடுக்கும் தன்மை நல்ல குடி பிறப்புடையவன். நான் நல்ல குடியில பிறந்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருத்தவங்க கஷ்டப்படுறேன்னு அவங்க சொல்லி கேட்கறதுக்கு முன்னாடி கொடுக்கறவன் தான் நல்ல குடி. அப்ப நல்ல குடியில் பிறந்தவன் சொல்லி வள்ளுவர் யார சொல்றாங்க அப்படின்னா, பிறப்பால என்னது எல்லாமே சமம் சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்ப நல்ல குடினா என்னது, ஒரு குடியை நல்ல குடியா ஆக்கணும்னா அவங்க கிட்ட ஊக்கம் இருக்கணும், கல்வி இருக்கணும், அறிவு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நிறைய பண்புகள் வள்ளுவர் வலியுறுத்துறாரு. அப்ப நல்ல குடியில ஒரு பண்பா என்ன கருதப்படுகிறது, நல்ல குடியில் பிறந்த உடையனிடம் உண்டு. என்ன உண்டு அப்படின்னா பாத்தீங்கன்னா, ஒருத்தன் வறுமையில இருக்கான்னு அவன் வாயால எனக்கு வறுமையில இருக்கேன் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு முன்னாடி யாரு கொடுக்குறாங்களோ அவங்கதான் நல்ல குடியில் பிறந்த உடையனிடம் உண்டு அப்படின்றார். அப்ப யான் வறியவன் என்னும் துன்பச் சொல்லை ஒருவன் உரைப்பதற்கு முன் அவனுக்கு கொடுக்கும் தன்மை நல்ல குடிப்பிறப்பு உடையனும் உண்டு. அப்ப நல்ல குடிப்பிறப்புன்னு சொல்லிப்பாங்க. இப்ப ஜமீன்தார்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னா, வறுமையில இருக்கிறவன் நீ வறுமையில இது உனக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் உனக்கு உணவு, சம்பளம் கிடையாது. அந்த மாதிரி குடும்பப்படுத்தி இருக்கிறவங்க நல்ல குடின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனா மக்கள் சொல்லுவாங்கன்னா சொல்ல மாட்டாங்க. வள்ளுவர் சொல்லுவாரா, சொல்ல மாட்டாங்க. அப்ப வறுமையில இருக்கிறவங்களுக்கு யாரு கொடுக்குறாங்களோ அவங்கதான் நல்ல குடியில் பிறந்தவர்கள் அப்படின்னு. அப்ப குலனுடையான் நல்ல குடி பிறப்புடையவன் உரையாமை உரைப்பதற்கு முன், கேட்கறதுக்கு முன்னாடி, யாரு வறுமையில இருக்கவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே போயிட்டு கொடுப்பான் அப்படின்னு பார்க்கலாம். சோ அப்ப யான் வறியவன் என்னும் துன்பச் சொல்லை ஒருவன் உரைப்பதற்கு முன் அவனுக்கு கொடுக்கும் தன்மை நல்ல குடிப்பிறப்பு உடையவனிடம் உண்டு. அப்ப நல்ல குடிப்பிறப்பு உடையவனிடம் எது இருக்கிறதா வள்ளுவர் சொல்றாரு, வறுமையில இருக்கும் கேட்கறதுக்கு முன்னாடி கொடுக்கிற பண்பு அப்படின்னு பார்க்கலாம். இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. பொருள் வேண்டும் என்று இறந்தவனின் மகிழ்ந்த முகத்தை காணும் வரைக்கும் இறத்தலை போலவே இறந்து கேட்கப்படுவதும் துன்பமானது. அப்ப எவ்வளவு மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னா பாத்தீங்கன்னா, இப்போ ஒருத்தன் நான் கஷ்டத்துல இருக்கேன் எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாப்ல. அப்ப என்ன பண்ணா அவங்களுக்கு போயிட்டு பொருள் கொடுக்குறீங்க, கொடுத்த உடனே அவர் முகம் மலரவே இல்லை. ஏன் அப்படின்னா, என் கஷ்டத்துக்கு இது பத்துமா, நீ கொடுத்த இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன், நீயே வச்சுக்கோ இந்தா அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுக்குற மாதிரி இருக்க கூடாது. அப்படி கொடுத்து வாங்கினவனே அவனுக்கு என்னது எடுத்து கொடுத்துட்டே இருக்கீங்க, வாங்கிட்டே இருக்காங்க. அவங்க முகம் மலரும் போது என்ன ஆகுனா அவங்களுக்கு போதுமான உதவி கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்ப அந்த மகிழ் அடைக்கக்கூடியது அது மாதிரி அந்த மகிழ்ச்சி கிடைக்கல. சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எது துன்பமானது அப்படின்னா இறந்து கேட்கப்படுவது. ஐயா கொடுங்க பத்தல, ஐயா கொடுங்க பத்தல அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய நிலைமை என்னது, துன்பமானதுன்ற. அப்ப இறந்து கேட்கப்படுவது அப்படின்றது துன்பமானதா இருக்கு. எது பாத்தீங்கன்னா முகத்தை காணும் வரை இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி அப்படின்னா, இறந்தவரின் மகிழ்ந்த முகத்தை காணும் வரைக்கும் கொடுத்துட்டே இருக்கிறது எவ்வளவு இன்பமானதோ அதே மாதிரி அவங்களை கேட்க வைக்கிறது துன்பமானது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றாரு. அப்ப இறத்தலை போலவே இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு அப்படின்றாரு. அப்ப இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. ஒரு பொருள் வேண்டும் என்ற இறந்தவரின் மகிழ்ந்த முகத்தை காணும் வரைக்கும் என்ன பண்ணும் கொடுக்கறதுன்னு இருக்குல்ல, அதே மாதிரி இறந்து கேட்கப்படுவதும் துன்பமானது அப்படின்னு. சொற்பொருள் இன்முகம் அப்படின்னா மகிழ்ந்த முகம், இன்னாதுன்னா துன்பம். இன்னாது துன்பம் நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இது இம்பார்ட்டன்ட். ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். தவ வலிமை உடையவரின் வலிமை பசியை பொறுத்து கொள்ளலாகும், அதுவும் அப்பசியை உணவு கொடுத்து மாற்றுகின்றவரின் ஆற்றலுக்கு பிற்பட்டதாகும். போட்டார் பார் ஒரு போடு. இதை படிச்சாவே என்ன, தவம் பண்றேன், கடுமையான தவம் பண்றேன், சாப்பிடாம இருக்கேன், காட்டுல இருக்கிறேன், மழை வெயில் பாத்தீங்கன்னா புயல் எது வந்தாலும் சரிதான் நான் தவம் புரிஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதை விட சிறந்தது என்ன அப்படின்னா, பசியில இருக்கிற ஒருத்தனுக்கு உணவு கொடுக்கக்கூடியவன் அப்படின்றார். ஒரே போட போட்டார். அப்ப தவ வலிமை உடையவரின் வலிமை பசியை பொறுத்து கொள்ளலாகும், அதுவும் அப்பசியை உணவு கொடுத்து மாட்டுகின்ற ஆற்றலுக்கு பிற்பட்டது. தம்பி பின்னாடி போய் நில்லு அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு சமம். யாரு, நான் 10 வருஷமா தவம் புரிஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் அப்படி ஓரமா போய் நில்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நீங்க முன்னாடி வாங்க, யாரு நீங்க தான் பசியோடு இருக்கிறவங்களுக்கு உணவு அளிச்சிங்க, அப்ப நீங்க தான் பாத்தீங்கன்னா சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப யார பின்னாடி தள்ளுறாங்கன்னா, தவம் புரியக்கூடிய பெரிய முனிவர்களே வள்ளுவர் என்ன பண்ண பின்னாடி தள்ளுறாரு. ஏன் அப்படின்னா பாத்தீங்கன்னா அவங்க பசியை பொறுத்துக்கிறாங்க, அவ்வளவுதான். அதுவும் அப்பசியை உணவு கொடுத்து மாட்டுகின்றவன் ஆற்றலுக்கு பிற்பட்டதாகும். அப்ப ஆற்றல் உடையவர்னு யார் சொல்றாரு அப்படின்னா, மத்தவங்க பசியை போக்குறவங்க ஆற்றல் உடையவர். அப்ப தவம் வலிமை தவம் பண்றாங்க, பசியை பொறுத்துட்டு அவங்க ஆற்றல் இருக்கு. ஆனா இதுல யாருடைய ஆற்றல் மேம்பட்டது அப்படின்னா பாத்தீங்கன்னா, பசியில இருக்கிற ஒருத்தனுக்கு உணவு கொடுக்கிறவனே ஆற்றல். அப்ப வள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பசியை போக்குதல் அப்படின்றது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஆற்றல். பசியை பொறுத்து கொள்வதை காட்டிலும் அப்படின்னு பாக்குறோம். அப்ப அருமையில இருக்கிறவன் என்ன பண்ண, அவனும் பசியை பொறுத்துட்டு தான் இருக்கான். தவ முனிவர்கள் பசியை பொறுத்துட்டா இருக்காங்க. ஆனா ஒரு நோக்கத்துக்காக பசியை பொறுத்துட்டு இருக்கிறது யாரு அப்படின்னா தவ முனிவர்கள்.
இவங்க தவ முனிவர்களை காட்டிலும் ஆற்றல் மிக்கவர் யார் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பசியை போக்குகின்றவர் சொல்லி சொல்றாங்க. அப்ப ஆற்றல் வலிமை ஆற்றுவார் தவ வலிமை உடையவர் மக்களும். அப்ப நம்மளும் முடிந்த வரை என்ன வந்து மற்றவர்களுடைய பசியை வந்து போக்கணும். இப்ப பசியோட யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இரக்கம் கொள்ளணும், அவங்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கணும். இல்ல அவங்க சோம்பேறி ஆயிடுவாங்க அப்படிலாம் இல்ல, அவன் நிலை கருதி எதனால அப்படி இருக்கிறாங்க நீங்க அதை யோசிச்சு பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், அடுத்த நாடே நீங்க அவங்களுக்கு உணவு உண்பதற்கான வழி ஏற்படுத்தி கொடுப்பீங்க. சோ அப்ப அடுத்து அற்றார் அலிபசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள் வைப்பொலி வந்து. சோ வறியவரின் கடும் பசி தீர்க்க வேண்டும், அதுவே பொருள் பெற்ற ஒருவன் அப்பொருளை தனக்கு பிற்காலத்தில் உதவுமாறு சேர்த்து வைக்க வேண்டும். அப்ப டெபாசிட் பண்ணுங்க. எங்க டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா பேங்க்ல எஃப்டி போடுங்க, வந்து போஸ்ட் ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்டி போடுங்க, அதுக்கப்புறம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுங்க, ஷேர் மார்க்கெட்ல போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஐடியா கொடுப்பாங்க. வள்ளுவர் என்ன சொல்றேன்னா அங்கெல்லாம் போடாதீங்க. எங்க போய் போடுறீங்க, வறுமையில இருக்கிறவனுடைய வறுமையை போக்குறதுக்காக செல்வத்தை பயன்படுத்துங்க. அதுதான் வந்து நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய இடம்ன்ற. ஏன் அப்படின்னா இன்னைக்கு வறுமையில இருக்கிற 10 பேர் இல்ல 100 பேருக்கு நீங்க உதவி பண்றீங்க அப்படின்னா அந்த 10 பேர்ல வந்து 2 பேர், 100 பேர்ல வந்து 20 பேர் முன்னுக்கு வருவோம். வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணீங்களோ அதோட 10 மடங்கு உங்களுக்கு திருப்பி செய்யும் வந்து. அப்ப நீங்க செஞ்ச உதவியோட 10 மடங்கு உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க, எஃப்டில போட்டாலும் வருஷத்துக்கு வந்து நான் 10% வந்து, அப்ப 10 வருஷத்துல வந்து எவ்வளவு உங்களுக்கு கிடைக்க போகுது இன்ட்ரெஸ்டோட அப்படின்னு பாத்தீங்கன்னா 10% ஆட் ஆக போகுது. சரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட வச்சுப்போம் வந்து, எக்ஸாக்டா போட்டீங்க அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு டபுள் ஆயிடும் வந்து. இல்ல 10 வருஷத்துல உங்களுக்கு வந்து ட்ரிபிள் ஆகுது அப்படின்னு கூட வச்சுக்கோங்க, 4 மடங்கு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா 10 மடங்கு உடனடியா திரும்பி கிடைக்கக்கூடியது எங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வறுமையில இருக்கிறவனுக்கு செய்யற உதவி அப்படின்னு. அப்ப நம்ம டெபாசிட் பண்ணி வைக்க வேண்டிய இடம் எங்க அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேலைக்கு போயிட்டு என்னது உங்களுக்கு செல்வம் வந்து பாத்தீங்கன்னா சேர்க்கிறீங்க, சேர்த்து வைக்கக்கூடிய செல்வத்துல வறுமையில இருக்கிறவங்களுக்கு டெபாசிட் உதவி பண்ணுங்க. அதுதான் நீங்க சேர்த்து வைக்கக்கூடிய இடமா வந்து வள்ளுவர் வந்து சொல்றாரு. இப்ப தனக்கு மட்டும் தான் எல்லாம் வந்து நான் மட்டும் தான் சாப்பிடணும், என் குடும்பத்துல இருக்கவங்க தான் சாப்பிடணும், மத்தவங்க எல்லாம் வந்து பட்டியல இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அப்ப வறுமையில இருக்கிறவங்க உதவி பண்ணணும். இப்ப உடல் பாதிக்கப்பட்டு இருக்காங்க, சோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவைப்படுது வந்து, கல்விக்காக வந்து ஏதாவது உதவி தேவைப்படுது, அவங்களுக்கு கல்வி கற்கணும், அதுக்கு ஏதாவது உதவி பண்ணலாம். அது மாதிரி முடிஞ்சவரை யார் யாருக்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் உதவி பண்ண முடியும் பண்ணிக்கிட்டே இருங்க வந்து. சோ அதுதான் நீங்க டெபாசிட் பண்ணி வைக்கக்கூடிய இடமா வந்து இருக்கும். இப்ப நீங்க படிச்சு எக்ஸாம் வேலைக்கு போறீங்க, நம்ம உங்களை மாதிரி படிக்கக்கூடிய மாணவர் இருக்கு, சோ அவருக்கு ஒரு புத்தகம் வாங்கி கொடுக்கறது, அவங்களை ஒரு டெஸ்ட் பேட்ச்ல சேர்த்து விடுறது வந்து, இல்லைன்னா அவங்களுக்கு தேவையான சில நோட்டு புத்தகங்களை வாங்கி கொடுக்கறது வந்து, இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன உதவிகள் நீங்க பண்ணீங்க அப்படின்னா அவன் வெற்றி அடைஞ்சிட்டான்னு யோசிச்சு பாருங்க, காலத்துக்கும் அதை வந்து மறக்கவே மாட்டான் வந்து. இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இந்த மாதிரி பல இது வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டுகள் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம வந்து செய்யலாம், செஞ்சு அது பின்னாடி வந்து உங்களுக்கு பயனுள்ளதா வந்து மாறும். அப்ப அற்றார் வறியவர் பொருள் வைப்பு சேர்த்து வைக்கும் இடம் அடிவாங்க. சோ பாத்துவான் மரியவனை பசி என்னும் தீப்பணி தீண்டல் அறிது பொட்டார் பார்ப்படும். ஏன்னா தான் பெற்ற உணவை பலரோடு பகிர்ந்து பழக்கம் உடையவன் பசி என்னும் என்று கூறப்படும் தீயனை அணுகுதல் இல்லை. அப்ப யாருக்கு வந்து பசின்னு சொல்லிட்டு ஒரு தீயனை, ஐயோ எனக்கு பசிக்குது எனக்கு உணவு இல்லையே அப்படின்ற ஒரு நிலைமை யாருக்கு வராது அப்படின்னா இவங்கிட்ட இருக்கிற உணவை பலரோட பகிர்ந்து உண்ணக்கூடியவனுக்கு என்னது ஒரு காலத்திலயும் வந்து பசி அப்படின்ற தீநோய் வந்து அணுகாதுன்ற. அப்ப பலரோடு பகிர்ந்து உண்ணக்கூடியவன் தான் என்ன பண்ணுவான்னா பசிப்பினி அவனை அணுகாதுன்ற. அப்ப இதுல சொல்லக்கூடியனா தான் பெற்ற உணவை பலரோடு பகிர்ந்து உண்ணுதல் பழக்கமுடையவன் பசி என்று கூறப்படும் தீநோய் அணுகுதல் இல்லை. அப்ப தீப்பினி தீநோய் பாத்துன் அப்படின்னா பகிர்ந்து உண் அப்படின்னு பாக்குறோம். இது வந்து சொற்பொருளின் படம் வந்து ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாம் உடைமை வைத்திருக்கும் வன் கணவர் என்ற வந்து தாம் சேர்த்து வைத்துள்ள பொருளை பிறருக்கு கொடுக்காமல் வைத்திருந்து பின் இழந்துவிடும் வன்கல் நெஞ்சர்கள் வந்து பிறருக்கு கொடுத்து மகிழும் மகிழ்ச்சி அறியாரு வந்து. அப்ப பிறர் கொடுத்து மகிழ்ச்சி அறியாதவர்கள் யாருன்னா வன் நெஞ்சம் உடையவர். ஏன்னா அவன் செல்வத்தை சேர்க்கிறான், யாருக்கும் கொடுக்க மாட்டான் வந்து, அப்படி சேர்த்து பத்திரமா வச்சுட்டே இருப்பான். அதை காப்பாத்துறதுலேயே அவனுடைய வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா பாதிப்பிடும். அப்புறம் ஒரு கட்டத்துல என்ன ஆயிடும், வயது ஆக ஆக என்ன ஆனா அதனுடைய காப்பாத்துற அந்த தன்மை வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வரும். அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க வந்து யாருன்னா சுத்தி இருக்கிறவங்க எப்படி அதை புடுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒண்ணு இவனா கொடுத்தானா இவனுக்கு பேரும் புகழும் கிடைக்கும், அந்த டெபாசிட் பண்ணது திருப்பி அவனுக்கு ரிட்டர்ன்ஸா வந்துகிட்டே இருக்கும், வாழ்க்கையில மகிழ்ச்சியோட இருக்கலாம். ஆனா அது தெரியாம என்ன பண்ணுவான் அப்படின்னா குறுகிய நோக்கத்துல வந்து அந்த செல்வத்தை பத்திரமா பிடிச்சி வச்சுக்கிறது. அப்படி பிடிச்சி வச்சுக்கிட்டா என்ன ஆகும் அப்படின்னா அதை என்ன பண்ணுவாங்க அது இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு கண் அசர நேரத்துல என்ன பண்ணுவான் இன்னொருத்தன் பொருள் எடுத்துட்டு போயிடும். இது வெவ்வேறு வழியில ஏமாற்று வேலையில ஏமாத்தி பொருள் எடுத்துட்டு போவாங்க. அப்போ ஒரு கட்டத்துல இழந்துருவான். இழந்ததுக்கு அப்புறம் என்ன இருக்கு, அவன்கிட்ட ஒண்ணுமே இருக்காது. இதுதான் வள்ளுவர் சொல்றாரு. அப்ப வள்ளுவர் வந்து முன்னாடி அட்வைஸ் பண்றாரு, உனக்கு தேவைக்கு அதிகமா செல்வம் இருந்ததுன்னா என்ன பண்ணணும், நீ அதை வந்து வறியவர்களுக்கு கொடுத்து உதவணும். அதுதான் உன்னை வந்து திருப்பி பின்னாடி வந்து உனக்கு பல மடங்கா திருப்பி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப மகிழும் மகிழ்ச்சி அறியாரு. அப்ப ஈத்து வாக்கம் தாம் சேர்த்து வைக்கும் வன்கணவர் கொடியவர் அப்படின்னு பாக்குறோம். அப்ப வன்கணவர் அப்படின்னு கொடியவர் அர்த்தம். ஈத்து வாக்கம் தாம் சேர்த்து வைக்கக்கூடிய இடமா அவங்களுக்கு அந்த மகிழ்ச்சி எதுவுமே இருக்காது அப்படின்னு பாக்குறோம். யாருக்கு இருக்காது அப்படின்னா வந்து வன்கணவர் கொடியவரா இருக்காரு வந்து தன்னுடைய பொருளை வந்து யாருக்கு கொடுக்காம வச்சிருக்காரு. ஈரத்தினை நின்னாது மன்ற நிரம்பிய தாமே தமியர் உணல் பொருளின் குறைபாட்டை நிரப்புவதற்காக
உள்ளதை பிறருக்கு ஈயாமல் தாமே தமீராய் உண்பது வறுமையால் இறப்பதை விட துன்பமானது. அப்ப என்னன்னா வறுமையால இறக்கிறத விட துன்பமானது என்ன அப்படின்னா பொருளின் குறைபாட்டை நிரப்புவதற்காக உள்ளதை பிறருக்கு ஈயாமல் என்னது தாமே தமீராய் உண்பது, தனியா உட்காந்து நானே சாப்பிடுறது. ஏன் பொருள் கம்மியா இருக்கு, எங்க வீட்டுல ஒண்ணுமே இல்லை, கம்மியா இருக்கு, அதனால தயவு செஞ்சு யாரும் எங்க வீட்டுக்கு வந்துடாதீங்க, சோறுலாம் என்னால் போட முடியாது, யாரா தேடி வந்தா கூட தண்ணி கூட கொடுக்கறது இல்லையா, தண்ணி கேன் தண்ணி தான் வாங்குறோம். ஒரு கேன் தண்ணி பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் பாத்தீங்கன்னா 30 ரூபாய் காசு கொடுத்து வாங்குறோம், அதனால சும்மா ஒரு டம்ளர் கூட கொடுக்க முடியாது. இந்த மாதிரி நினைக்கிறான்ல அவன் பாத்தீங்கன்னா வாழ்ற வாழ்க்கை எப்படின்னா வறுமையில் இறப்பதை விட துன்பமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு. அப்ப என்னன்னா கொடுக்க கொடுக்க தான் நமக்கு திரும்ப கிடைக்கும். இப்ப யாருக்கு பசிப்பினி வராதுன்னாரு, பலரோடு பகிர்ந்து உண்ணது. கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, ஷேர் பண்ணி சாப்பிட்றான் அப்படின்னா அவனுக்கு என்ன ஆகும்னா அவன் கஷ்டப்படுற காலத்துல உணவே இல்லைனாலும் என்ன இன்னொருத்தர் மூலியமா உணவு கிடைக்கும். ஏன்னா அவன் பலரோட பகிர்ந்து ஒண்ணு இருப்பான். அப்ப தினமும் அந்த பழக்கத்தை யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பசிப்பினி அண்டாதுன்றார். அதே மாதிரி இந்த வறுமையால் இறப்பதை விட துன்பமானது என்ன அப்படின்னா தனியா உட்காந்து சாப்பிட்றான், என்கிட்ட பொருள் கம்மியா இருக்கு நினைக்கிறால அவன். அப்ப இடத்துலையும் நின்னாது மன்ற நிரம்பிய தாமே தமியர் உணல் அப்படிங்க. அடுத்து காதலின் இன்னாது இல்லை இனிதுதான் ஈதல் ஈயா கடை சாவதை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை. ஆனால் வறியவருக்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை சாதலின் இன்னாது இல்லை இனிததும் ஈதல் ஈயா கடை சாவதை விட துன்பமானது ஒண்ணு கிடையாது. ஆனால் வறியவருக்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்த போது அச்சாதலும் இனியதே ஆகும். அப்ப வறுமையில இருக்கிறவன் ஒருத்தன் வரான், அவனுக்கு பொருள் கொடுக்க முடியல அப்படின்னும் போது நான் வறுமையில இருக்கேன் என்னால கொடுக்க முடியல, அதனால என்ன சொல்றாருன்னா சாவறதை விட அது கொடுமையானதா இருக்கும், அதனால செத்துடலாம் அப்படின்ற அப்ப வறுமையில இருக்கிறவனுக்கு பொருள் கொடுக்கறதா முக்கியமான ஒன்றா வள்ளுவர் கருதப்படுறாரு. அதான் ஈகை. இப்ப சாவதை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை. ஆனால் வறியவருக்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்த போது அச்சாதலும் இனியதே ஆகும். நம்ம செத்துட்டா என்ன பண்ண, அவன் செத்துட்டான் அவ்வளவு அவங்ககிட்ட பொருள் அவங்ககிட்ட கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. அப்ப நம்ம உயிரோடு இருந்தோம்னா வறுமையில வரக்கூடியவங்களுக்கு நம்ம செய்ய முடியாத நிலைமை அப்படின்றது நம்ம உயிரோட இருக்க வேணாம்னு சொல்றாரு, செத்துடலான்னு சொல்றாரு. அப்ப சாகிறதே மேல் இல்லைன்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்றதை விட நம்ம செத்துறதே மேல் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. இப்ப வள்ளுவர் 10வது குறள்ல ஒரே புட போட்டு என்ன பண்ணுவாரு கடைசியா காட்டமா சொல்லிட்டு போறதான் அவருடைய வழக்கம் அப்படின்னு பாக்குறோம். அப்ப சாதலே இனியதுன்ற சாவறதான் கொடுமைன்னு சொல்றோம், அதுவே நல்லது அப்படின்ற எதுக்கு கம்பேர் பண்ணும்போது வறியவருக்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை எப்படி பாக்குறோம். நம்ம நேத்து கூட பார்த்தோம் ஜவஹர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சடங்கு இருக்கு எங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா தென்னிந்தியால ராஜபுத்திரர்கள் மத்தியில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போர்ல தூக்க போறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆண்கள் என்ன பண்ணணும், போர்க்காலத்துல போயிட்டு இந்த அம்பு என் மேல விடு, இந்த என்ன வெட்டு நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி போய் நின்று சாகிறது. பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தீயில போய் குளிக்கிறது, தூக்க போறேன்னு தெரிஞ்சு கடைசி வரை வீரத்தோட போராடணும் அப்படின்ற நிலைமை இல்ல, சடங்கா இதுக்கு பேர் நம்ம இது என்னன்னு சொல்றதே தெரியல. ஆக போராடி எப்படியாவது பாத்தீங்கன்னா வெற்றி பெற மனநிலை அப்படின்னு ஆண்களுக்கு பெண்களுக்கு வரணும். தமிழகத்துல அது இருந்து வட இந்தியால இருந்திருக்கு, நடுவுல மட்டும் கொஞ்சம் அங்கங்க இல்லாம இருந்திருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த சாவறதே மேலு அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா அது அடிமையா வாழ்றதை விட அப்படின்னு சொல்லிட்டு போய் சாகுறாங்க, தீயில போய் விழுந்து இறக்குறதே மேலு அவங்க கிட்ட அடிமையா இருக்கிறது விட அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சாவறதே மேல என்னன்னா வறுமையில இருக்கணும், கொடுக்க முடியாத நிலைமைன்னு சொல்லிட்டு வள்ளுவர் இங்க அழகா சொல்றாரு அப்படின்னு ஓகேங்களா. 10 குறள் பாத்தீங்கன்னா பார்த்துட்டோம். இது நேற்றைய வகுப்புல நம்ம நடத்த வேண்டியதா இருந்து அதை பார்த்தாச்சு. இன்றைய வகுப்புல பாத்தீங்கன்னா பெரியாரை துணை கோடல் அப்படின்றது அதிகாரம் இருக்கு, அதை பார்த்துருவோம். பெரியாரை துணைக்கோள் பொறுப்பால் அரசியல் அதிகாரம் 45 அறனறிந்து மூத்த அறிவுடையார் கெண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். அறநறியை அறிந்து அறிவில் தெளிந்த முதிர்ச்சியுடையோர் நட்பினை ஆராய்ந்து அறிந்து ஏற்றுக்கொள்வீராக அப்படின்றார். அப்ப அறநறியை அறிந்து அறிவில் தெளிந்த முதிர்ச்சியுடைய நட்பினை ஆராய்ந்து அறிந்து ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்ப யாருடைய நட்பு பாத்தீங்கன்னா ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு அப்படின்னா அறநெறியை அறிந்து அறிவில் தெளிந்த முதிர்ச்சியுடைய நட்பு. அப்ப அறநெறி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அறிவில் தெளிந்து அறிவு இருக்கணும், நல்லா தெளிந்து. அப்ப முதிர்ச்சியுடையோரா இருக்கணும், அவங்களுடைய நட்பை ஆராய்ந்து அறிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப அவங்க நட்பு ஆராய்ந்து அதுக்கப்புறம் ஏத்துக்கணும் அப்படின்றாரு. அப்ப மூத்த முதிர்ந்த கேண்மை நட்பு தேர்ந்து ஆராய்ந்து அடைக்கணும். அப்ப மூத்தனா முதிர்ந்த கேண்மை நட்பு தேர்ந்து ஆராய்ந்து. இந்த கேண்மை நட்பு நமக்கு திருப்பி திருப்பி கேட்கணும், எதெல்லாம் சர்க்கிள் பண்றணும் எதை அண்டர்லைன் பண்ணணும் அது கண்டிப்பா நீங்க படிக்கணும், ரிவிஷன் பண்ணணும். முதல் முறை பாத்தீங்கன்னா அது ஃபுல்லாவே படிக்கணும்.
அடுத்து என்ன பண்ணணும், ரிவிஷன் பண்ணும்போது நம்ம மார்க் பண்ணது மட்டும் தான் நீங்க ரிவைஸ் பண்ணணும். சாரி பண்ணா டைம் சேவ் ஆகும். எக்ஸாம்ல அதுதான் கேட்பாங்க கேள்வியை. நான் வந்து என்ன பண்ண போறேன், விடையை வந்து மார்க் பண்ணிட்டே இருப்பேன். உங்களுக்கு ஆன்சரை தான் நான் மார்க் பண்ணி கொடுக்க போறேன். அந்த ஆன்சரை ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் கேள்வியை வந்து கேட்க போறாங்க வந்து. ஸோ மாத்ததுல போடுறது வந்து அதிகபட்சம் 3/4 மணி நேரத்துல பொது தமிழ் முடிக்கணும். இதுதான் நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் வந்து. நம்ம அகாடமில நீங்க புத்தகத்தை வச்சு நீங்க படிக்கிறீங்க, நல்லா ரிவைஸ் பண்றீங்க அப்படின்னா, இங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது 100 கேள்வி நான் எவ்வளவு நேரத்துல போடுவேன் அப்படின்னா அதிகபட்சம் 3/4 மணி நேரம். அப்ப குறைந்தபட்சம் நான் 1/2 மணி நேரத்துல போட்டு முடிச்சிடலாம். அப்ப மீதி 2.25 மணி நேரம் 2.5 மணி நேரம் என்னப்பா பண்ண போறீங்கன்னா, ஜாலியா போய் ஜிஎஸ் அண்ட் ஆப்டிடியூட் வந்து போடுங்க, அவ்வளவுதான் வந்து. ஸோ அப்ப நம்ம 180 போடுறது அப்படின்னு சாத்தியம். ஏன்னா முதல் 3/4 மணி நேரத்துல 100க்கு 100 போட்டுருவோம் வந்து. ஸோ அடுத்து இருக்கக்கூடிய 2.25 மணி நேரத்துல வந்து 100 கேள்வி இருக்கு. அதுல 80 கேள்வி நம்மளால போட முடியாதா? தாராளமா போடலாம் வந்து. 80 என்ன 90 நம்ம வந்து போடலாம். 100க்கு 90 90% நம்ம டார்கெட் வச்சுக்கலாம். 90 நம்ம போட்டுடலாம். அப்ப முதல் நாள் முதல் டே வந்து கவுன்சிலிங்ல நான் போயிட்டு போஸ்டிங் எடுப்பேன் அப்படின்ற ஒரு வைராகியத்தோட படிங்க. டெய்லி ரிவிஷன் பண்ணுங்க. கடுமையா வந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. எத்தனை வாட்டி ரிவிஷன் பண்ண எனக்கே தெரியல. கணக்கில் அடங்கா எண்ணில் அடங்கா அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க வந்து ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கணும் வந்து. அப்புறம் டெஸ்ட் வந்து டைம் வச்சு போடணும். 3 மணி நேரம் உட்காந்து ஒரே சிட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா போட்டு முடிக்கணும் வந்து. அடுத்து சோ அப்ப முதல் குறள் முடிஞ்சு. இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா, அறனறிந்து அப்படின்னா அறத்தை கூட்டல் அறிந்து, திறன் அறிந்து திறனை கூட்டல் அறிந்து. இது வந்து 2ஆம் வேற்றுமை தொகை வந்து இதுல வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அப்ப அறனறிந்து அறத்தை ஐ அப்படின்றது என்னது 2ஆம் வேற்றுமை எப்படி பாக்குறோம். திறன் அறிந்து திறனை எப்படி பாக்குறோம் 2ஆம் வேற்றுமை எப்படி பாக்குறோம் வந்து. தேர்ந்து கொள்ளல் அப்படின்னா வந்து தேர்ந்து கொள்ளல் வந்து என்னது வினையச்சம் வந்து. தேர்ந்து அப்படின்னு பாக்குறோம். என்ன தேர்ந்து அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்து கொள்ளல் வினையச்சம் அப்படி பாக்குறோம். அண்ட் கொள்ளல் அப்படின்னா அல் ஈற்று வேங்கோல் வினைமுற்று அப்படி பாக்குறோம். இதுல வினையச்சம் என்னன்னு தேர்ந்து, கொள்ளல் அப்படின்றது அல் ஈற்று வேங்கோல் வினைமுற்று அப்படி பாக்குறோம். இதெல்லாம் இலக்கண குறிப்பா வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம். வந்து ஏற்கனவே நம்ம வினையச்சம் பெயரச்சம் வேங்கோல் வினைமுற்று நம்ம பார்த்துட்டோம். திருப்பி அதுல போய் பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். உற்றநோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணி கொள்ளல். அப்ப உற்றநோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணி கொள்ளல். தமக்கு வந்துள்ள துன்பத்தை போக்கி இனிமேலும் துன்பம் வராதவாறு முன்னதாகவே காக்கும் தன்மையுடையவரை போற்றி நட்பாக்கி கொள்ளுதல். யாரை நட்பாக்கி கொள்ளணும் அப்படின்னா, நம்மள மாதிரியே இருக்கிறோம், லைக் மைண்டட் வந்து நமக்கு ஈக்குவலா இல்ல நம்மளை விட கொஞ்சம் மக்கா இருக்கிறது இல்ல தத்தியா இருக்கிறது. சோ அந்த மாதிரி ஒரு ஆளை பிடிச்சி இங்க பக்கத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா வாழ்க்கை இருண்டு விடும். அதுதான் உண்மை. வள்ளுவர் என்ன சொல்றாரு பாருங்க வந்து, தமக்கு வந்துள்ள துன்பத்தை போக்கி வந்து. அப்ப என்ன பண்ணுவான், அவனுக்கு வரக்கூடிய பிரச்சனை அவனே சரி பண்ணிப்பான். ஒண்ணு. ரெண்டாவது என்னது, துன்பம் வராதவாறு முன்னதாகவே வந்து என்னது காக்கும் தன்மையுடையாரை வந்து. துன்பம் வராத மாதிரி அவனை காப்பாத்திப்பான் வந்து. அப்ப வர துன்பத்தை போக்கக்கூடிய திறமை இருக்கணும். வந்த துன்பத்தை போக்கக்கூடிய திறமை இருக்கணும். வர துன்பத்தையும் வந்து பாத்தீங்கன்னா போக்கக்கூடிய தன்மை இருக்கணும். முன்னதாக காத்துக்கிற மாதிரி. இது ரெண்டு இருக்கிறவன தான் என்ன பண்ணணும், நட்பாக்கி கொள்ளணும். அப்ப நட்பு, யாருடைய நட்பு வந்து நமக்கு வந்து அவசியம் வள்ளுவர் சொல்றாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா என்னது வந்து வந்த துன்பத்தை வந்து போக்கக்கூடியவன், வரப்போற துன்பத்துல இருந்து காத்து கொள்ளக்கூடியவன். அப்ப வந்த துன்பத்தை போக்கக்கூடியவன், வரப்போற துன்பத்துல இருந்து காத்து கொள்ளக்கூடியவன் நட்பு தான் நட்பாக்கி கொள்ளுதல் அப்படின்னு. அப்ப உற்றநோய் நீக்கி வந்த துன்பம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற துன்பத்தை நீக்கிறது. உறாமை முற்காக்கும், வரப்போற துன்பத்தை முன்னாடியே காக்கிறது வந்து. பெற்றியார் பேணிக்குழல், பெற்றியார்னா அவங்களை நட்பாக்கி கொள்ளுதல் அப்படின்னா எப்படியாவது வந்து அவங்க நட்பாக்கி வச்சுக்கோங்க, பேணிக்குழல் அப்படின்னா. அப்ப நோயினா துன்பம், உறாமைனா துன்பம் வராமல், பெற்றியார்னா பெருமையுடையார். அப்ப பெற்றியார் பெருமையுடையவர்கள் என்னது பேணிக்குழல், அவங்கள நட்பாக்கி கொள்ளுதல் வேண்டும். பேணினா நட்பு அப்படின்னு பாக்குறோம், நட்பாக்கி கொள்ளுதல். இலக்கண குறிப்புனா உற்ற நோய்னா பெயரச்சம் வந்து. உற்ற அப்படின்னா என்னதுன்னா நம்ம பெயரச்சம் பாக்குறோம். உறாமை அப்படின்னா செயலு சேலப்படை வந்து. உறாமை அப்படின்றது வந்து செயலு சேலப்படை, அளபெடுத்து ஒளித்தல் அப்படின்னு பாக்குறோம். உறாமை அப்படின்னு பாக்குறோம். பெற்றியார் அப்படின்னா வினையால் அணையும் பேர் வந்து. இந்த மாதிரி யார் அப்படின்னு வந்துச்சுனாவே என்னது வினையால் அணையும் பேர். மூணுமே நம்ம பார்த்தாச்சு. செயலு சேலப்படை, சொல்லி சேலப்படை, இன்னி சேலப்படை சொல்லிட்டு எல்லாமே நம்ம வகுப்புல முந்தைய வகுப்புல பார்த்திருக்கோம். போய் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த இலக்கணம் சொல்லிட்டு. அடுத்து அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமராக்குழல். அறிவறிந்த பெரியாரை போற்றி உறவாக கொள்ளுதல். ஒருவர் பெற வேண்டிய அரிய பேருள் எல்லாம் அரிய பேராகும். அப்ப அறிவறிந்த பெரியாரை அறிவறிந்த பெரியாரை போற்றி உறவாக கொள்ளுதல். அப்ப அறிவறிந்த பெரியாருக்கு அவனை போற்றி என்ன பண்ணும், அவனை உறவா வச்சுக்கிறது அப்படின்றது வந்து நம்ம பெறக்கூடிய அரிய பேருள் எல்லாம் அரிய பேராகும். அப்ப நம்ம பெறக்கூடிய அரிய பேருள் அரிய பேராக எது இருக்கும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா என்னது பெரியவரை வந்து போற்றி வந்து அவனோட உறவு கொள்ளுதல். அப்ப பெரியவர்கள் சான்றோர்களை பெற்றி உறவு கொள்ளுதல் அப்படின்னு ரொம்ப முக்கியமானது. அப்ப பேரினா போற்றி, தமர்னா உறவினர், தமர் உறவினர் நம்ம கேட்டுருவோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கேள்வியை கேட்க வாய்ப்பு இருக்கு. இலக்கண குறிப்பு கொள்ளல் அப்படின்னும் போது வந்து அல் தல் அப்படின்னு வந்துச்சுன்னா தொழில் பெயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது நம்ம வகுப்புல முந்தைய வகுப்புல பார்த்திருக்கோம். தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல், வன்மையில் எல்லாம் தலை வந்து. தம்மை காட்டிலும் அறிவில் சிறந்த பெரியாரை உறவினராய் ஏற்றுக்கொள்ளுதல் வந்து. வலிமையில் எல்லாம் சிறந்த, அப்ப வலிமையில் சிறந்ததா வள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தம்மை காட்டிலும் அறிவில் சிறந்த வந்து என்னது பெரியாரை
ஏன் பெரியாரை வந்து என்ன பண்ணணும், பெரியோரை உறவினராய் கொள்ளுதல், தம்மை விட அறிவில் சிறந்த பெரியோரை உறவினராய் கொள்ளுதல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நடத்தல். வலிமைகள் எல்லாம் சிறந்தது, வலிமையிலே சிறந்தது அதுதான் அப்படின்னு. ஏன்னா வரக்கூடிய பிரச்சனை என்ன பண்ணுவாங்க, அவங்க சால்வ் பண்ணி நம்ம கொடுத்துருவாங்க உறவா வச்சிருந்தீங்கன்னா. அப்ப வன்மைனா வலிமை, ஒழுகுதல்னா ஏற்று நடத்துதல் அப்படின்னு பாக்குறோம். இந்த அப்ப தலைனா சிறப்பு அப்படின்னு பாக்குறோம். வன்மை அப்படின்றது என்னன்னா மை அப்படின்னா பண்பு பெயர் அப்படின்னு பாக்குறோம். மை விகுதி வந்துச்சுன்னா ஒழுகுதல் தல் அல்ல வந்தா என்னது தொழில் பெயர் அப்படின்னு பாக்குறோம். அவ்வளவுதான். இந்த மாதிரி ஷார்ட்கட் வச்சு டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கணும். வந்து இதுதான் நமக்கு வந்து தேவை. தமிழ்ல பொது தமிழ் 100 எடுக்கிறது, டைம் சேவ் பண்றதுன்னா இந்த அளவுக்கு ஃபாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே முந்தைய வகுப்புல இலக்கண குறிப்பு வந்து பார்த்துருக்கோம். அதை அப்படியே படிச்சுக்க வேண்டியதா, ஒரு விதியும் படிச்சுக்கணும், அதே நேரத்தில் ஷார்ட்கட்டும் தெரியணும். ரெண்டுமே நம்ம அப்ளை பண்ணி எது ஃபாஸ்டா நம்ம ஆன்சர் கொண்டு வர முடியும் கொண்டு வர மாதிரி நம்ம பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட். வந்து அடுத்து சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொலன். பொருள் தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞர்களையே உலகம் கண்ணாக கொண்டு நடத்தலால் மன்னனும் அத்தகையோரை ஆராய்ந்து நட்பாக்கி கொள்ளுதல் வேண்டும். அப்ப மன்னன் வந்து யாரை வந்து பாத்தீங்கன்னா நட்பாக்கி கொள்ளணும் வள்ளுவர் சொல்றாரு அப்படின்னா, தக்க வழியில ஆராய்ந்து கூறும் அறிஞர்களை உலகம் கண்ணாக கொண்டு நடத்தலார். அப்ப உலகம் வந்து யாரை கண்ணாக கொண்டுதுன்னா தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞர்களை வந்து, அப்ப அறிஞர்களை உலகம் கண்ணாக கொண்டு நடத்தலார். மன்னன் என்ன பண்ணணும், அத்தகையோரை ஆராய்ந்து நட்பாக்கி கொள்ளுதல் வேண்டும். அப்ப அவங்களையும் நட்பாக வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மன்னனை சுத்தி அறிவார்ந்த அறிஞர்கள் இருக்காங்க, அவங்க ஒருபோதும் என்னது மக்களுக்கு எதிராக மன்னனுக்கு அட்வைஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை மக்களுக்கு. அப்ப மன்னனும் என்ன பண்ணுவான், மக்களின் நம்பிக்கை வந்து பெறக்கூடியவனா இருப்பான். வந்து மன்னன் அதை விட்டு சுத்தி சுற்றத்தார் வச்சிருக்கான், வந்து நல்லா வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய குடும்பம் வந்து பெருசா இருக்கு, அந்த குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா தினமும் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்ற கேளிக்கையும் வந்து பாத்தீங்கன்னா ஆடம்பரமான பகட்டான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. மக்களுக்கு என்ன இருக்கும், மனசுல பக்குன்னு இருக்கும், எப்ப இவன் வந்து வரியை உயர்த்தப்படுறான், இவங்க வந்து நல்லா செல்வ செழிப்புல வாழ்றதுக்கு நம்ம வந்து கஷ்டப்படணுமா. இப்ப மன்னனை சுத்தி அறிவார்ந்த அறிஞர்கள் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, நாட்டோட பாதுகாப்பு எப்படி இருக்கணும், மக்களுக்கு என்னென்ன வசதிகளை செஞ்சு தரணும், பொருளாதாரத்தை எப்படி முன்னேற்றணும், வந்து அந்த மாதிரி இந்த மாதிரியான அறிவுரைகள் கொடுப்பாங்கன்னு சொல்லி மக்களுக்கு இயல்பாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்ணம் வந்து இருக்கும். அப்ப மன்னன் வந்து யார ஆராய்ந்து நட்பாக்கி கொள்ளுதுன்னா அறிஞர்களை. ஏன் அப்படின்னா உலகம் கண்ணாக கொண்டு அவங்களை நடக்கிறதுனால அப்படின்ற. அப்ப சூழ்வார்னா அறிவுடையார், வந்து சூழ்ந்து கொள்ள நட்பாக்கி கொள்ளுதல் அப்படின்னு. சோ அப்ப சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல் அப்படின்னு பாக்குறோம். சோ அது இம்பார்ட்டன்ட். வந்து அடுத்து தக்கார் இனத்தனாய் தான் ஒழுக வல்லானை, வந்து சூழ்வார் அந்த மாதிரி வார் வந்து ஆறு வந்துச்சு, தக்கார் இனத்தனாய் தான் ஒழுக வல்லானை செற்றார் சேக்கிடந்தில். வந்து சோ பொருள் வந்து அறிவிற் சிறந்த பெரியோரை சார்ந்து நடக்க வல்லாருக்கு பகைவர் செய்யக்கூடிய தீங்கு யாதொன்றும் இல்லை அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப தக்கார் இனத்தனாய் தான் ஒழுக வல்லானை செற்றார் சேக்கிடந்தில். வந்து இப்ப யாதொன்று அறிவிற் சிறந்த பெரியோரை சார்ந்து நடக்க வல்லவருக்கு பகை செய்யக்கூடிய தீங்கில்லை. அப்ப அறிவிற் சிறந்த பெரியோரை சார்ந்து அவங்கள சார்ந்து நடக்கிறாங்க அப்படின்னும் போது பகைவர் செய்யக்கூடிய தீங்கு ஏதாவது இருக்குன்னு எதுவுமே இருக்காதுன்ற. அப்ப தக்கார்னா தகுதியுடைய பெரியோர், செற்றார்னா பகைவர், இல் அப்படின்னா இல்லை அப்படிங்க. அப்ப தக்கார் தகுதியுடைய பெரியோர், செற்றார் பகைவர், இல் இல்லை அப்படின்னு. இது எல்லாமே என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு பிரச்சனையே வராது. யாருக்கு பிரச்சனை வராதுன்னா அறிவில் சிறந்த பெரியோரை சார்ந்து நடக்க வல்லா இருக்கு. அப்ப பகைவர் தீங்கு செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்றவங்க யாரு அப்படின்னா அறிவில் சிறந்த பெரியோரை சார்ந்து நடக்க வல்லா இருக்கு, பகைவர் செய்யக்கூடிய தீங்கு இல்லை. வந்து தக்கார் இனத்தனாய் தானுலக வல்லானை செற்றார் செய்ய கிடந்து. அப்ப செற்றார் பகைவர் அப்படின்னு பாக்குறோம். இதுதான் வந்து நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டினா வந்து கேட்க போறாங்க, இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாக்குறோம். இந்த வார்த்தை இலக்கண குறிப்பு தக்கார் செற்றார் இந்த மாதிரி ஆறு வந்துச்சுனாவே வினையால் அணையும் பெயர்கள் அப்படின்னு பாக்குறோம். இப்ப செற்றார் அப்படின்னா பகைவர், பகைவருக்கு வந்து பகைவர்னா அவரோட வினை என்னது, பகைவர்லாம் அவனை எதிர்த்து சண்டை போடுறேன், இப்ப சூழ்ச்சி செய்யக்கூடிய அவதான் பகைவரணும். அப்ப பகைவர் அப்படின்னும் போது என்ன சொல்றோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெயர் வந்து குறிப்பா நம்ம சொல்றோம். அப்ப வினையால் அணையும் பெயரா வந்து இருக்கா, அவங்க செய்யக்கூடிய செயல் இருக்குல்ல, அந்த செயலை வச்சு நம்ம சொல்றோம் வினையால் அணையும் பெயருங்க. அடுத்து இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரோ கெடுக்கும் தகமையவர் பொட்டார்பர் போடும். நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணோம்னா நம்ம குறை சொன்னா அவங்களை பக்கத்துல வச்சுக்க மாட்டோம், அவங்க விட்டு நம்ம ஓடி போயிடுவோம். அது எப்ப பாரு எனக்கு குறை சொல்லிட்டே இருக்காங்க, ஆனா அப்படி இருக்கிறவங்களாதான் நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு பாக்குறோம். அதேதான். அப்ப தீயனவற்றை கண்டால் இடித்து திருத்தும் பெரியவரை துணை கொண்டு வாழ்பவரை கெடுக்கும் வலிமை உடையவர் எவரும் இல்லை. வந்து இப்ப நீங்க படிக்கிற மெத்தட் சரியில்லை அப்படின்னா உடனே என்ன பண்ணுவேன், இப்படிலாம் பண்ணாதீங்க, எக்ஸாம் பாஸ் பண்ண சொல்லுவேன். சொன்ன அடுத்து மாத்திரத்தையும் என்ன பண்றது, இங்க இருந்து ஓடி போயிருது, போயிட்டா என்ன ஆகும் வந்து அப்புறம் நீங்க திருப்பி அந்த ஃபெயிலியர் மெத்தட்லயே நீங்க சொல்லிட்டே இருப்பீங்க. வந்து அப்ப இடிச்சு சொல்ற இடத்துல வந்து இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னும் போது என்ன ஆகும்னா அதை கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா என்னது உங்களை கெடுக்கிறதுக்கு வலிமையர் யாருமே கிடையாது. சுத்தி இருக்கிறவங்க குழப்பாங்க. வந்து எக்ஸாம் படிச்சுட்டு இருக்க போயிட்டு அட்வைஸ் கேட்கறது, வந்து பல வருஷமா பாஸ் பண்ணாத ஒருத்தர் கிட்ட போயிட்டு அட்வைஸ் கேட்கறது. இப்படி கேட்டா என்ன ஆகும் அப்படின்னா வந்து அவங்க சொல்ற மெத்தட் வந்து ஃபெயிலியர் மெத்தடா தான் கண்டிப்பா இருக்கிறதுனால வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களால பாஸ் பண்ணல. அப்ப சக்சஸ் பண்ணவங்க கிட்ட போய் கேட்கலான்னு பார்த்தா அவன் வேலைக்கு போயிருப்பான், அவனுக்கு டைம் இருக்காது, ஃபுல்லா சொல்லி தரணும். இப்ப நம்ம கிளாஸ்ல வந்து நான் சொல்லும் போது நம்மளோட ஃபேக்கல்டிஸ் சொல்லும் போது இவங்க தேர்வுல ஏற்கனவே வெற்றி பெற்றவங்க, அப்ப அவங்க கொடுக்குற அட்வைஸ் வந்து நீங்க வந்து அப்படியே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். வந்து
சோ அப்ப இங்க இருக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கும் அதேதான். தீயனோட்டை கண்டால் இடித்துரைத்தும் பெரியாரை துணை கொண்டு வாழ்பவரை கெடுக்கும் வலிமையுடையவர் எவரும் இல்லை. அப்ப சரியில்லை அப்படின்னா உடனே எடுத்து சொல்லி அந்த இடத்துல இடிச்சு சொல்லணும் அப்படின்ற இடத்துலதான் யார் இருக்கோம்னா ஃபேக்கல்டிஸ் இருக்கும். அப்ப நாங்க சொல்லக்கூடியதை நீங்க அப்படியே எடுத்துட்டீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா என்னது உங்களுக்கு என்னது உங்களுடைய வாழ்பவரை கெடுக்கும் வலிமையுடையவர் யாரும் இல்லை. உங்களுக்கு கெடுக்கவே முடியாது, உங்களுக்கு குழப்பவே முடியாம. இடிக்கும் கடிந்துரைக்கும் தகமைனா தன்மை அப்படின்னு பாக்குறோம். இலக்கண குறிப்பு துணையார் ஆழ்வார் அப்படின்னும் போது என்னது வினையால் அணையும் பெயர். அப்ப துணையார் துணையார் அப்படின்னு துணையா போறா இருக்காங்க, அதனால துணையார் அப்படின்னு பேர், வினையால் அணையும் பேர். ஆழ்வார் அப்படின்னா ஆளக்கூடியவங்க. சோ இடிப்பாறை இல்லாத ஏமாற மன்னன் கெடுப்பார் இளனும் கெடும். இதான் போட்டார் மன்னனுக்கு. குற்றம் கண்ட இடத்து இடித்து திருத்தும் பெரியாரின் பாதுகாப்பை தேடிக்கொள்ளாத அரசன் தன்னை கெடுக்கும் பகைவர்கள் இல்லை எனினும் தானே கெட்டழிவான். அப்ப மன்னன் இருக்கான், அரசன் இருக்கான் அப்படின்னா அந்த அரசனுக்கு இடிச்சு சொல்லணும். அரசனாவே என்னது எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ணும் அப்படிலாம் கிடையாது. அரசனுக்கு அட்வைஸ் பண்ணி அரசனும் தவறிழைப்பான். அப்படி தவறிழைக்கும் போது அவனுக்கு இடிச்சு சொல்லணும்ன்ற, சாதாரணமா சொல்ல விடாது, நல்லா 2 போட்டு சொல்லணும் அப்படின்றாரு. காதுல வரணும் கிடையாது. சோ அப்ப பிசிக்கல் டச் எல்லாம் இருக்காது. பட் என்னன்னா காதுல பாத்தீங்கன்னா இடிச்சு கடிந்து சொல்றது. சோ அப்ப சொல்லும் போது பாத்தீங்கன்னா அப்படி இருந்தா அந்த அரசன் என்ன பண்ணுவான், அவனுக்கு கெடுதல் எதுவுமே இருக்காது. அப்படி இல்லாம இருக்கிற அரசன் தானே கெட்டழிவான். பகைவனே தேவையில்லை. ஒரு பகைவனே இல்லாத அரசன் எப்படி கெட்டழிவான் அப்படின்னா அவன் தப்பு பண்ணும்போது குற்றம் கண்ட இடத்தை இடித்துரைக்கும் பெரியாரின் பாதுகாப்பை தேடிக்கொள்ளாத அரசன் பகைவர்கள் இல்லை எனினும் தானே கெட்டழிவான். அப்ப அரசனுங்க அந்த நிலைமை. அப்ப உங்களுக்கு என்ன தேவைப்படுது, இடிச்சு சொல்ற மாதிரி என்ன உங்க கூட இருக்கணும். யார் இருக்கணும், பேரண்ட்ஸ் இருக்கணும், பெற்றோர்கள் பெரியவர்கள் இருக்கணும், ஆசிரியர்கள் இருக்கணும். இவங்க இடிச்சு சொன்னாதான் நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். நீங்க உங்ககிட்ட இருக்க தப்ப பாத்தீங்கன்னா இடிச்சு சொல்றதுக்கு இவங்க எல்லாம் இருக்கணும். இவங்க இல்லைன்னா என்ன ஆகும், வாழ்க்கையில பல பல துன்பங்களை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். மன்னன் எப்படி கெட்டு அழிவானோ அதே மாதிரி நீங்களும் கெட்டு அழிஞ்சிருவீங்க அப்படின்றதுதான் வள்ளுவர் சொல்லக்கூடிய கருத்தா இருக்கு. அப்ப குறை சொல்லிட்டே இருக்காங்க, அதனால அப்பா அம்மா வேணாம், சுற்றத்தார் வேணாம், நண்பன் தான் குறைய சொல்றது இல்ல, வா ஊரை சுத்தலாம், வா போய் ஊரை சுத்தலாம், வா அங்க போலாம், வா போலாம், இங்க போலாம், வா போலாம். அப்ப பண்ற தவறுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா கூட சேர்ந்து இவனும் தவறு இழைக்கக்கூடிய நண்பனை தோழியோ தோழனையோ வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை என்ன கெட்டு அழிஞ்சிடும் அப்படின்னு பார்க்கணும். அப்ப நம்ம செய்யக்கூடிய செயல் பாத்தீங்கன்னா இதனால துன்பம் வரும், இதனால பாதிப்பு வரும் அப்படின்னா அது இடிச்சு சொல்லக்கூடிய பெற்றோர் இருக்கணும், ஆசிரியர் இருக்கணும், உறவினர் இருக்கணும். இவங்கெல்லாம் இருக்கும் பட்சத்துல நமக்கு வாழ்க்கையில அழிவு வருமா, வரவே வராது. அதுதான் வள்ளுவர் அழகா சொல்றாரு. மன்னனுக்கு சொல்லும் போது மக்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் பொருந்தோடி பார்க்கணும். இடிப்பார்னா கடிந்த அறிவுரை கூறும் பெரியார், ஏமாறா பாதுகாவல் இல்லாத. சாப்ப இந்த குரல் நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி பார்க்கணும். முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை, மதலையாம் சார்பிலாருக்கு இல்லை நிலை. முதலீடு இல்லாத வணிகருக்கு அதனால் வரும் ஊதியம் ஒன்றும் இல்லை. அதுபோல் தம்மை தாங்கி காப்பாற்றும் பெரியோர் துணை இல்லாதவருக்கு நிலைத்த தன்மை இல்லை. அப்ப முதலீடு இல்லாத வணிகருக்கு அதனால் வரும் ஊதியம் உண்டு. முதலீடு இல்லைன்னா ஊதியம் கிடையாது. அதுபோல் தம்மை தாங்கி காப்பாற்றும் பெரியோர் துணை இல்லாதவருக்கு நிலைத்த தன்மை இல்லை. அப்ப நிலைத்த தன்மை யாருக்கு இருக்காது அப்படின்னா பெரியோர் தாங்கி காப்பாற்ற பெரியோர் இல்லாத நிலைத்த தன்மை இல்லை. அப்ப நிலைத்த தன்மை இருக்கணும் அப்படின்னா பெரியோர் கண்டிப்பா வேணும் அப்படின்னு பார்க்கணும். சொற்பொருள்னா மதலை அப்படின்னா துணை. இலக்கண குறிப்பு இல்லை குறிப்பு வினை முற்றும் அணி எடுத்துக்காட்டு ஊமை என்ன பார்க்கிறோம். அது போல எடுத்துக்காட்டு அப்ப முதலீடு இல்லாத வணிகருக்கு அதனால் வரும் ஊதியம் உண்டு இல்லை. இது தனியா ஒண்ணு சொல்றாரு. அது போல் என்ன சொல்றாரு, தம்மை தாங்கி காப்பாற்றும் பெரியோர் துணை இல்லாத நிலைத்த தன்மை. இப்ப இங்க நிலைத்த தன்மையை பத்தி பேசுறாரு, அங்க ஊதியத்தை பத்தி பேசுறாரு. முதலீடு இல்லாதவங்க இங்க பெரியோர் துணை இல்லாதவங்க. அப்ப முதலீடு இல்லாதவங்களுக்கு ஊதியம் இல்லை, பெரியோர் துணை இல்லாதவங்களுக்கு நிலைத்த தன்மை இல்லை. இந்த மாதிரி ரெண்டுமே வேறு வேறா இருக்கு, ரெண்டுத்துக்கும் தொடர்பு இல்லை. ஆனா இதுக்கு எடுத்துக்காட்டா இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்றோம்னா எடுத்துக்காட்டு ஊமை அணி. நம்ம ஏற்கனவே அணி இலக்கணம் அப்படின்னு பார்த்தோம். அதுல எடுத்துக்காட்டு ஊமை அணி பல அணிகள் பார்த்திருக்கோம். அது திருப்பி போய் பார்த்துருங்க பார்க்காதவங்க. பல்லார் பகை கொலரில் பத்தடுத்து தீமைத்தை நல்லார் தொடர்கை விட. சோ நல்ல ஒருவரின் நட்பை கைவிடுவது பலரை பகைத்துக் கொள்வதை விட பன்மடங்கு. அப்ப நல்ல ஒருவரின் நட்பை கைவிடுவது அப்படின்னா பலரை பகைத்துக் கொள்றதை விட தீமையானது. நல்ல ஒருத்தரோட நட்பை கைவிடுறது அப்படின்றது என்னது, பலரை பகைத்து தீமையானது. அப்ப நல்ல ஒரு நட்பு கையை விடவே கூடாதுன்றார். அப்ப பல்லார் பகை கொலரில் பத்தடுத்து தீமைத்தே நல்லார் தொடர்கை விட. அப்ப நல்லவர் ஒருவரின் நட்பை கைவிடுவது பலரை பகைத்துக் கொள்வதனை விட பன்மடங்கு தீமையான. அப்ப இது பன்மடங்கு தீமையானதுன்னா நல்லவரோட நட்பை கைவிடுறது. அப்ப 10 அடுத்து 10 மடங்கு பகை கொலல் அப்படின்னும் போது 2ஆம் வேற்றுமை தொகை பகையை கொலல் அப்ப ஐ வருதா, ஐ வந்துச்சுன்னா அது 2ஆம் வேற்றுமை தொகை அப்படின்னு பார்க்கிறோம். ஓகேவா? சோ இன்றைய வகுப்பு பாத்தீங்கன்னா தமிழ் வகுப்பு நிறைவு செய்யற ஃப்ரெண்ட்